காதல் கதிர் அத்தியாயம் 1 மோதலில் முளைத்த முதல் பார்வை. அந்த காலை பொழுது சென்னை மாநகரத்தின் ஈரப்பதம் கலந்த காற்றோடு தொடங்கியது. சாலைகளில் வாகனங்களின் இரைச்சல் மெல்ல மெல்ல உச்சம் தொட்டுக் கொண்டிருந்தது. மீரா தனது பழைய ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்ய போராடிக் கொண்டிருந்தாள். அவளது நெற்றியில் அரும்பிய வியர்வை துளிகள் அவளது பதற்றத்தைச் சொல்லின. அவளது தோள்பையில் இருந்த அந்த நீல நிற பார்சல் வெறும் துணி அல்ல, அது அவளது ஒரு மாத கால கனவு. ஒரு செல்வாக்கு மிக்க குடும்பத்து திருமணத்திற்காக அவள் கைப்பட வடிவமைத்த அந்த பட்டுப் புடவை இன்று காலை 9 மணிக்குள் சேர வேண்டும். இல்லையெனில் அவளது சிறிய தையல் கூடத்தின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும். ப்ளீஸ், இப்போ மட்டும் ஸ்டார்ட் ஆயிடு என்று வேண்டிக்கொண்டே அவள் காலால் உதைக்க ஒரு வழியாக ஸ்கூட்டர் புகை கக்கி உயிர் பெற்றது. அவள் வண்டியை வேகமாகச் செலுத்தத் தொடங்கினாள். அதே சமயம் நகரின் மற்றொரு முனையில் ஒரு பிரம்மாண்டமான பங்களாவிலிருந்து ஆகாஷின் கருப்பு நிற SUV கார் சீறிக்கொண்டு வெளியேறியது. ஆகாஷ் காரை ஓட்டிக்கொண்டே தனது ப்ளூடூத் ஹெட்செட்டில் தீவிரமான தொழில்முறை விவாதத்தில் இருந்தான். அவனது கண்கள் சாலையை விட அவன் முன்னால் இருந்த இலக்குகளிலேயே அதிக கவனம் செலுத்தின. அவனது தந்தை சிவலிங்கம் ஒரு கண்டிப்பான மனிதர். 9 மணி மீட்டிங்கிற்கு ஒரு நிமிடம் தாமதமானாலும் அது ஆகாஷின் திறமைக்கு விடப்படும் சவாலாகவே அவர் பார்ப்பார். சாலையின் அந்த வளைவில் விதி தனது விளையாட்டை தொடங்கியது. மீரா ஒரு குறுகிய சந்திலிருந்து பிரதான சாலைக்கு திரும்ப, ஆகாஷ் காரை இடதுபுறம் திருப்ப, இருவரும் மோதிக்கொள்ளும் தருணம். மீரா பதற்றத்தில் பிரேக் பிடிக்க, ஸ்கூட்டர் தார்ச்சாலையில் உரசி ஒரு பயங்கரமான கரீச் சத்தத்துடன் நின்றது. அவள் கீழே விழவில்லை, ஆனால் அந்த அதிர்வில் அவளது தோள்பையில் இருந்த பார்சல் நழுவி சாலையோரம் இருந்த ஒரு சேற்று பள்ளத்தில் விழுந்தது. ஆகாஷ் காரை நிறுத்திவிட்டு ஒரு பெருமூச்சுடன் கீழே இறங்கினான். அவனது நேர்த்தியான வெள்ளை சட்டை வெயிலில் மின்னியது. அவன் கீழே இறங்கி வந்த விதம் ஒரு அரசன் தனது பாதையில் குறுக்கிட்ட எளியவனைக் காண்பது போல இருந்தது. மிஸ், உங்களுக்கு கண்ணு இல்லையா? மெயின் ரோடுக்கு வரும்போது பார்த்து வரமாட்டீங்களா என்று ஆகாஷ் கடுகடுத்தான். அவனது குரலில் இருந்த அந்த அதிகார தோரணை மீராவைச் சுட்டெரித்தது. மீரா வண்டியை தள்ளிவிட்டு ஆத்திரத்துடன் அவனை நோக்கி வந்தாள். அவளது கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. சார், நான் நிதானமா தான் வந்தேன். நீங்க தான் போன் பேசிட்டு கவனிக்காம வந்தீங்க. இவ்வளவு பெரிய வண்டியை வச்சுக்கிட்டு ரோட்டுல மத்தவங்க வர்றது தெரியலையா என்று குரலை உயர்த்தினாள். பிறகு அவள் குனிந்து அந்த பார்சலை எடுத்தாள். அந்த அழகான பார்சல் இப்போது சகதியால் அழுக்காகியிருந்தது. உள்ளே இருந்த பட்டுப்புடவையில் சேறு பட்டிருக்குமோ என்ற பயம் அவளை வாட்டியது. அவளது கைகள் நடுங்கின. பார்த்தீங்களா, என் 1 மாச உழைப்பு இது. ஒரு முக்கியமான ஆர்டர். இப்போ இதை கொண்டு போய் நான் எப்படி அவங்க கிட்ட கொடுப்பேன்? உங்களுக்கு பணத்திமிர் இருக்கலாம், ஆனா என்னை போன்ற உழைக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை. உங்களோட ஒரு நிமிஷ அசாத்தியம் ஒரு ஏழையோட 1 மாச நம்பிக்கையை உடைச்சுடுச்சு சார் என்று அவள் குரல் தழுதழுக்க கேட்டாள். ஆகாஷ் ஒரு நிமிடம் மௌனமானான். அவளது வார்த்தைகளில் இருந்த வலி அவனது இதயத்தை ஏதோ ஒரு மூலையில் கிள்ளியது. ஆனால் அவனது ஈகோவும் நேரமும் அவனை தடுத்தன. பாருங்க, எனக்கு இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இது என்னோட விசிட்டிங் கார்டு. இதுல இருக்கிற நம்பருக்கு அப்புறமா கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்கு ஈடா நான் எவ்வளவு பணம் வேணும்னாலும் தர்றேன் என்று ஒரு அட்டையை அவளிடம் நீட்டினான். மீரா அந்த அட்டையை வாங்க மறுத்துவிட்டாள். அதை அவன் கையில் இருந்தே தட்டிவிட்டாள். பணம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடுமா சார்? சில விஷயங்களுக்கு பின்னாடி ஆன்மா இருக்கு, உழைப்பு இருக்கு. அதை உங்களைப் போன்ற இயந்திர மனிதர்களால் புரிஞ்சுக்க முடியாது. தூக்கி எறியுற காசுல துணியை வாங்கலாம், ஆனா தொலைஞ்சு போன நம்பிக்கையை வாங்க முடியாது. போங்க, உங்க மீட்டிங்குக்கு லேட் ஆகுதுல, கிளம்புங்க என்று கத்தினாள். ஆகாஷ் அவளை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்தான். கோபத்தில் இவ்வளவு அழகாகவும் அழுத்தமாகவும் பேசும் ஒரு பெண்ணை அவன் பார்த்ததே இல்லை. அவன் மீண்டும் காரில் ஏறிச் சென்றான். ஆனால் அவனது பின்னங்கண்ணாடி ரியர் வியூ மிரர் வழியாக தேம்பி அழுது கொண்டிருந்த மீராவையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது மனதில் ஏதோ ஒரு பாரம் குடியேறியது. அன்றைய பொழுது மீராவுக்கு நரகமாக அமைந்தது. அந்த வாடிக்கையாளர் அவளை துரத்திவிட்டார்கள். இவ்வளவு பொறுப்பில்லாம எப்படி மீரா இருக்கீங்க? இனிமேல் உங்களை நம்பி எப்படி வேலை தருவது
என்று அவர்கள் கேட்ட கேள்விகள் அவளை காயப்படுத்தின. அன்றிரவு முழுவதும் அவள் தூங்கவில்லை. தனது சிறிய தையல் கூடத்தில் அமர்ந்து எரிந்து கொண்டிருந்த மெழுகுவர்த்தியையே பார்த்து கொண்டிருந்தாள். மறுநாள் காலை மீரா ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு ஒரு புதிய சீருடை வடிவமைப்பு திட்டத்திற்காக விண்ணப்பித்திருந்தாள். அதுதான் அவளது கடைசி நம்பிக்கை. அந்த அலுவலகத்தின் வரவேற்பு அறையில் அமர்ந்திருந்தபோது அவள் தனது கோப்பை இறுக்க பிடித்து கொண்டிருந்தாள். அவளது பெயர் அழைக்கப்பட்டதும் அவள் உள்ளே சென்றாள். அங்கே ஒரு பெரிய தேக்கு மர மேஜைக்கு பின்னால் அமர்ந்திருந்த நபரை தற்செயலாகக் கண்டதும் அவளது மூச்சு நின்றது போலிருந்தது. அவன்தான் ஆகாஷ். அவன் ஒரு நீல நிற கோட் அணிந்து கையில் ஒரு தங்க நிற பேனாவைச் சுழற்றிக் கொண்டு எதையோ படித்துக் கொண்டிருந்தான். அவளை கண்டதும் அவனது புருவங்கள் லேசாக உயர்ந்தன. ஒரு கணம் அவனது முகத்தில் ஆச்சரியம் மின்னி மறைந்தது. நீங்களா இங்க என்ன பண்றீங்க என்று அவன் மெல்லிய குரலில் கேட்டான். மீரா தன்னைச் சமாளித்துக் கொண்டு, ஆமாம் சார், நான் மீரா டிசைன்ஸ்ல இருந்து வந்திருக்கேன். உங்களது நிறுவன ஊழியர்களுக்கான யூனிஃபார்ம் ஆர்டருக்காக என்றாள். அவளது குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது, ஆனால் அதை மறைத்து தைரியமாக பேசினாள். ஆகாஷ் அவளது கோப்பை புரட்டி பார்த்தான். உங்களது டிசைன்ஸ் நல்லா இருக்கு. ஆனா ஒரு பெரிய கம்பெனியோட வேலை செய்யும்போது நேர மேலாண்மை ரொம்ப முக்கியம். நேற்று உங்களை நான் பார்த்தபோது நீங்க ரொம்ப இமோஷனலா நிதானம் இல்லாம தெரிந்தீங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைக்கலாமான்னு நான் யோசிக்கிறேன் என்றான். மீராவுக்கு பொறுமை இழந்தது. சார், நேற்று நடந்தது ஒரு விபத்து. அதுவும் உங்களுடைய அலட்சியத்தால்தான் நடந்தது. அதுக்காக என் திறமையை நீங்க எடை போட முடியாது. உங்களுக்கு தையல் மெஷின் சத்தம் தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். ஒரு தையல் தப்பினாலும் ஒரு அழகான துணி பாழாயிடும். உங்களுக்கு என் வேலை பிடிக்கவில்லை என்றால் சொல்லுங்கள், நான் கிளம்புகிறேன். ஆனால் என் குணத்தை பற்றி பேச உங்களுக்கு தகுதி இல்லை என்று படபடவென பேசினாள். ஆகாஷ் சிறிது நேரம் அமைதியாக அவளையே பார்த்தான். அவளது துணிச்சலும் தனது கருத்தை சொல்லும் விதமும் அவனை ஈர்த்தது. சரி, நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. அடுத்த வாரத்திற்குள் எங்கள் நிறுவனத்தின் 100 ஊழியர்களுக்கும் ஒரு மாதிரி வடிவமைப்பை நீங்கள் தயார் செய்து கொண்டு வர வேண்டும். ஒரு நிமிடம் தாமதமானாலும் இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். சம்மதமா என்று கேட்டான். மீரா சவாலை ஏற்றுக்கொண்டாள். நிச்சயமாக சார். அடுத்த வாரம் சரியாக 10 மணிக்கு நான் உங்களது அலுவலகத்தில் இருப்பேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். அவள் வெளியே சென்றதும் ஆகாஷ் தனது இருக்கையில் சாய்ந்தான். அவனது உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. மீரா, உன்னோட இந்த திமிரையும் திறமையையும் நான் எப்படி கையாளப் போறேன்னு எனக்கே தெரியல என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான். இங்கே மீராவுக்கு தெரியாது, இந்தச் சவால் அவளது வாழ்க்கையை மட்டும் மாற்றப்போவதில்லை, அவளது இதயத்தின் திசையையே மாற்றப்போகிறது என்று. காதல் கதிர் அத்தியாயம் 2 நிபந்தனைகளின் நிழல். ஆகாஷின் அந்த பிரம்மாண்டமான அறையில் நிலவிய நிசப்தம் மீராவின் காதுகளில் இச்சையாக ஒலித்தது. ஏசி குளிரில் அவளது உடல் லேசாக நடுங்கினாலும் அவளது கண்கள் ஆகாஷை நேருக்கு நேர் சந்தித்தன. அவன் தனது நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து அவளது கோப்பை மேஜையில் வைத்தான். அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை. அது பாராட்டா அல்லது அவளை கேலி செய்கிறதா என்று மீராவால் கணிக்க முடியவில்லை. அந்த அறையின் ஒவ்வொரு மூலையிலும் ஆகாஷின் அதிகாரமும் அவனது நேர்த்தியான சுவையும் தெரிந்தது. சுவரில் தொங்கிய நவீன ஓவியங்களும் கச்சிதமாக அடுக்கப்பட்டிருந்த புத்தகங்களும் அவன் எதையும் நுணுக்கமாக பார்ப்பவன் என்பதை மீராவுக்குச் சொல்லாமல் சொன்னன. மீரா, உன்னோட தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அந்த தைரியம் உன்னோட வேலையில இருக்கான்னு நான் பார்க்கணும். இது என் கம்பெனியோட கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்றான் ஆகாஷ். அவனது குரல் மிகவும் மென்மையாகவும் அதே சமயம் அதிகாரத்தோடும் இருந்தது. அவனது ஒவ்வொரு சொல்லும் அளந்து பேசப்பட்டது போல இருந்தது. மீரா தனது கைகளை இறுக்கிக் கொண்டாள். அவளது உள்ளங்கைகளில் வியர்வை அரும்பியிருந்தது, ஆனால் குரலில் நடுக்கம் இல்லை. சார், திறமை இருக்கிற இடத்துல தான் தைரியம் வரும். எனக்கு என் உழைப்பு மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க வாய்ப்பு கொடுத்தா அதை நிரூபிப்பேன். நேத்து ரோட்டுல பார்த்த அந்த மீரா வேற, இப்போ உங்க முன்னாடி நிக்கிற டிசைனர் மீரா வேற. அன்னைக்கு நான் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணா பேசினேன், இன்னைக்கு என் திறமைக்காக பேசுறேன் என்று உறுதியாக பதிலளித்தாள்.
ஆகாஷ் எழுந்து ஜன்னல் ஓரம் சென்றான். வெளியேய தெரிந்த நகரத்தின் பரபரப்பை ரசித்தபடி பேசினான். நிச்சயமா. ஆனா என் நிபந்தனைகள் ரொம்ப கடினமா இருக்கும். 100 ஊழியர்களுக்கு ஒரு வாரத்துல சாம்பிள் ரெடி பண்ணணும். ஒரு சின்ன நூல் பிசிறு கூட வெளியே தெரியக்கூடாது. அப்புறம் மிக முக்கியமானது நேரம். நான் 9 மணின்னு சொன்னா 8:30க்கு நீ இங்க இருக்கணும். நேத்து நடந்த மாதிரி ஒரு சின்ன தாமதத்தை கூட நான் ஏத்துக்க மாட்டேன். என் வாழ்க்கையில நேரத்துக்கு கொடுக்கிற மரியாதையை விட வேற எதற்கும் நான் முதலிடம் கொடுத்தது இல்லை என்றான். மீரா ஒரு நிமிடம் தயங்கினாள். ஒரு வாரத்தில் 100 ஆடைகள் என்பது சாத்தியமற்றது போல தோன்றியது. அதுவும் ஒரு சாதாரண தையல் கூடத்தில் இதையெல்லாம் செய்வது சாதாரண காரியமல்ல. ஆனால் அவளது மனக்கண்ணில் அவளது குடும்பத்தின் நிலை வந்து போனது. ஒரே வாரத்துல முடிச்சு தர்றேன் சார். ஆனா எனக்கும் ஒரு நிபந்தனை இருக்கு. நான் வேலையை முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்கிட்ட ஒரு விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்கணும் என்றாள் மீரா. அவளது இந்த கோரிக்கை ஆகாஷை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அவன் இதுவரை யாரிடமும் மன்னிப்பு கேட்டது கிடையாது. ஆகாஷ் ஆச்சரியத்துடன் அவளை திரும்பி பார்த்தான். அவனது புருவங்கள் சுருங்கின. மன்னிப்பா? எதுக்கு என்று அழுத்தமாக கேட்டான். நேத்து நீங்க என் உழைப்பை மதிக்காம பணத்தை தூக்கி எறிஞ்சதுக்காக. பணம் இருந்தா எதையும் வாங்கிடலாம்னு நினைச்ச உங்க அந்த திமிருக்காக நீங்க மன்னிப்பு கேட்கணும். ஒரு தையல் மெஷின் சத்தத்தை விட உங்க காரோட ஹார்ன் சத்தம் தான் பெருசுன்னு நினைச்சீங்களே. அந்த எண்ணத்துக்காக மன்னிப்பு கேட்கணும் என்று அவள் சொன்னபோது அவளது குரல் தழுதழுத்தது. அதில் ஒரு பெண்ணின் சுயமரியாதை ஒளிந்திருந்தது. ஆகாஷ் சிறிது நேரம் அவளையே உற்று பார்த்தான். அவளது கண்களில் தெரிந்த அந்த தீ அவனுக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஒரு மெல்லிய புன்னகையுடன், சரி, சவால். நீ சொன்னபடி வேலையை சரியா முடிச்சுட்டா நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா நீ தோத்துட்டா இந்த தொழிலையே விட்டுட்டு போயிடணும். ஒத்துக்கிறியா என்றான். மீரா தலை நிமிர்ந்து அவனது சவாலை ஏற்றாள். ஒத்துக்கிறேன் சார் என்று கூறிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள். அடுத்த 5 நாட்கள் மீராவின் வாழ்க்கை ஒரு போராட்டக் களமானது. அவள் தனது சிறிய தையல் கூடத்திலேயே தங்கிவிட்டாள். அவளது உதவியாளர்கள் சோர்ந்து போனாலும் மீரா விடவில்லை. ஒவ்வொரு துணியையும் தேடி தேடி எடுத்தாள். அவளது கைவிரல்கள் ஊசி பாய்ந்து ரத்தம் கசிந்தது. அவளது அம்மா கவலையுடன் சாப்பாடு கொண்டு வந்து வைத்தாலும் அதை தொடக்கூட அவளுக்கு நேரமில்லை. மீரா, ஏன் இப்படி உன்னையே வருத்திக்கிற? அந்த பெரிய மனுஷன்கிட்ட உன்னை நிரூபிக்கணுமா என்று அவளது அம்மா கவலையுடன் கேட்டார். இது அவருக்காக இல்லம்மா, எனக்காக. நாம ஏழைங்க தான், ஆனா நம்ம உழைப்பு மலிவானது இல்லன்னு அவருக்கு புரிய வைக்கணும். பணம் இருந்தா எதையும் செஞ்சிடலாம் நினைக்கிற அந்த திமிரை உடைக்கணுமா என்று சொல்லிக்கொண்டே துணியை வெட்டத் தொடங்கினாள். 6ஆம் நாள் இரவு. மீரா முற்றிலும் சோர்ந்து போயிருந்தாள். அவளது முதுகு வலி அவளை வாட்டியது. அப்போது அவளது போன் ஒலித்தது. அது ஒரு அறியாத எண். எடுத்தபோது மறுமுனையில் ஆகாஷின் காந்த குரல். இன்னும் 12 மணி நேரம் தான் இருக்கு மீரா. தூக்கம் வருதா இல்ல வேலை நடக்குதா? சவால்ல தோத்துட்டா அந்த தையல் மெஷினை விற்கிறதுக்கு ஆள் பார்த்துக்கவா என்று கேலியாக கேட்டான். மீரா ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு பதில் சொன்னாள். சார், என் தூக்கத்தை பத்தி கவலைப்பட உங்களுக்கு உரிமையில்லை. நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஆடைகளோட நான் அங்க இருப்பேன். நீங்க உங்க ஈகோவை மூட்டை கட்டி வச்சிட்டு மன்னிப்பு கேட்க ரெடியா இருங்க என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள். மறுநாள் காலை சரியாக 9:45 மணிக்கு மீரா ஆகாஷின் அலுவலகத்தில் நின்றாள். அவளது கண்கள் தூக்கமில்லாமல் சிவந்திருந்தன. ஆனால் முகத்தில் ஒரு வெற்றியின் ஒளி தெரிந்தது. 100 சீருடைகளும் நேர்த்தியாக பேக் செய்யப்பட்டு அடுக்கப்பட்டிருந்தன. ஆகாஷ் உள்ளே வந்தான். அவன் ஒவ்வொரு ஆடையையும் எடுத்து பார்த்தான். தையல் தரம், துணியின் மென்மை, டிசைனின் நேர்த்தி என அனைத்தும் கச்சிதமாக இருந்தன. அவனால் ஒரு குறையை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் மீராவை பார்த்தான். அவள் ஒரு இராணுவ வீராங்கனை போல கம்பீரமாக நின்று கொண்டிருந்தாள். வெல்டன் மீரா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ நிஜமாவே ஒரு திறமைசாலி தான் என்றான். மீரா ஒரு அடி முன்னே வந்தாள். பாராட்டுக்கு நன்றி சார். ஆனா இப்ப நீங்க செய்ய வேண்டியது வேற ஒன்னு இருக்கு. ஞாபகம் இருக்கா? ஆகாஷ் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தான்.
அந்த அறையில் இருந்த மற்ற ஊழியர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். ஆகாஷ் மெதுவாக மீராவின் அருகில் வந்தான். மீரா, நான் உன்னை ஒரு சாதாரண தையல் தொழிலாளியா மட்டும் தான் பார்த்தேன். ஆனா உன்னோட இந்த உழைப்பு, அர்ப்பணிப்பு, இதை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு. நேத்து நான் அப்படி நடந்துகிட்ட விதத்துக்காக ஐ அம் ரியலி சாரி என்றான். அவனது குரலில் உண்மை இருந்தது. அந்த ஒரு வார்த்தை மீராவின் நெஞ்சில் இருந்த பாரத்தை இறக்கி வைத்தது. அவளது கண்களில் ஒரு துளி கண்ணீர் ஏற்றி பார்த்தது. பணம் பெரியது இல்லை சார், அந்த பணத்தை சம்பாதிக்க பின்னாடி இருக்கிற உழைப்பு தான் பெரியது என்று மீரா சொன்னபோது ஆகாஷின் மனதில் அவளை பற்றிய பிம்பம் முற்றிலும் மாறியிருந்தது. மீரா, இந்த ஆர்டர் மட்டும் இல்ல. இனிமே நம்ம கம்பெனியோட எல்லா டிசைனிங் வேலையும் உன்னோடது தான். இது என் ஆபீஸ் ஆர்டர் இல்ல, உன்னோட திறமைக்கு நான் கொடுக்கிற மரியாதை என்றான் ஆகாஷ். இருவருக்கும் இடையே இருந்த அந்த பகை மெல்ல மெல்ல ஒரு புதிய புரிதலாக மாறத் தொடங்கியது. ஆனால் அதே நேரம் ஆகாஷின் தந்தை சிவலிங்கம் கதவை உடைத்து கொண்டு உள்ளே வந்தார். அவனது கையில் ஒரு செய்தித்தாள் இருந்தது. ஆகாஷ், என்ன நடக்குது இங்க? ஒரு சாதாரண பொண்ணுக்காக நம்ம கம்பெனி ரூல்ஸை மீறுறியா? இந்த ஒப்பந்தம் இப்போதே ரத்தாகணும் என்று அவர் கர்ஜித்தார். மீரா அதிர்ச்சியுடன் ஆகாஷை பார்த்தாள். ஆகாஷ் தனது தந்தையை எதிர்கொள்ள தயாரானான். காதல் கதிர் அத்தியாயம் 3 உடைத்தெறியும் மௌனம். ஆகாஷின் அறையில் இருந்த ஏசியின் குளிர்ச்சி இப்போது மீராவிற்குச் சுட்டெரிப்பதைப் போல இருந்தது. சிவலிங்கத்தின் ஒவ்வொரு சொல்லும் அவளது சுயமரியாதையை ஈட்டிக் கொண்டு குத்துவது போல் இருந்தது. சாதாரண பொண்ணு, கீழ்த்தரமான கம்பெனி, இந்த வார்த்தைகள் அவளது காதுகளில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்தன. அவள் தைத்த அந்த 100 உடைகளும் இப்போது மேஜையில் ஏளனமாக பார்க்கப்படுவது போல் அவளுக்கு தோன்றியது. சிவலிங்கம் ஆகாஷை நோக்கி நெருங்கி வந்தார். ஆகாஷ், நான் உன்கிட்ட என்ன எதிர்பார்த்தேன்னு உனக்கு தெரியும். பிசினஸ்ல இமோஷனலுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிக் கொடுத்தது நான்தான். ஆனா நீ இப்போ ஒரு சாதாரண தையல்காரிக்காக நம்ம கம்பெனியோட தரத்தை விட்டுக் கொடுக்கிறியா என்று அவர் கத்தினார். ஆகாஷ் ஒரு நிமிடம் தன் கண்களை மூடி அமைதியானான். பிறகு மெதுவாக தன் தந்தை பக்கம் திரும்பினான். அவனது முகத்தில் ஒருவிதமான தெளிவு இருந்தது. அப்பா, தரம்ன்றது கம்பெனியோட பேர்ல இல்ல, உழைப்புல இருக்கு. இங்க பாருங்க என்று ஒரு சீருடையை எடுத்து அவர் முன்னால் காட்டினான். நாம இதுவரைக்கும் பல வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கோம். ஆனா இவ்வளவு நேர்த்தியான தையலை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. இவங்க சாதாரண தையல்காரி இல்ல அப்பா, இவங்க ஒரு திறமையான கலைஞர் என்றான் ஆகாஷ். மீரா வியப்புடன் ஆகாஷை பார்த்தாள். தனக்காக அவன் தன் தந்தையையே எதிர்த்துப் பேசுவான் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. சிவலிங்கம் ஏளனமாகச் சிரித்தார். கலைஞரா? ஆகாஷ், நீ பிசினஸ் மேன் மாதிரி பேசல, ஏதோ கவிஞன் மாதிரி பேசுற. இது தேவையில்லாத விஷயம். மீரா, நீ கிளம்பலாம். உன் உழைப்புக்கு உண்டான கூலியை வாங்கிட்டு இனிமே இந்த பக்கம் வராத என்று ஒரு செக் புத்தகத்தை எடுத்தார். மீராவின் கண்கள் சிவந்தன. அவள் தன் கோப்பை மேஜையில் இருந்து வேகம் எடுத்தாள். வேண்டாம் சார், உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தது அங்கீகாரம் தான், பிச்சை இல்ல. ஆகாஷ் சார், நீங்க மன்னிப்பு கேட்டப்பவே எனக்கு வெற்றி கிடைச்சிடுச்சு. ஆனா இங்க திறமைக்கு மதிப்பு இல்ல, அந்தஸ்துக்கு தான் மதிப்புன்னு இப்பதான் புரியுது. நான் கிளம்புறேன் என்று விறுவிறுவென வெளியேறினாள். மீரா, நில்லு என்று ஆகாஷ் குரல் கொடுத்தான். ஆனால் அவள் திரும்பவில்லை. அவளது ஸ்கூட்டர் சீறிக்கொண்டு அலுவலக வளாகத்தை விட்டு வெளியேறியது. ஆகாஷ் தன் தந்தையை பார்த்தான். அவனது பார்வையில் முதல் முறையாக ஒரு எதிர்ப்பு தெரிந்தது. அப்பா, நீங்க இன்னைக்கு தடுத்தது ஒரு கம்பெனி டீல மட்டும் இல்ல, ஒருத்தரோட கனவை. இதை நான் சும்மா விடமாட்டேன். மீராவுக்கு இந்த ஆர்டர் உண்டு, அதுவும் நான் கொடுத்த வாக்குறுதிப்படி நடக்கும் என்று சொல்லிவிட்டு தன் கோட்டை எடுத்துக்கொண்டு அவனும் வெளியேறினான். சிவலிங்கம் திகைத்து நின்றார். தன் மகன் தனக்கு எதிராக இவ்வளவு துணிச்சலாக பேசுவான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ராகவா, இப்போவே ஒரு ஆளை போட்டு அந்த பொண்ணை பத்தி முழு விபரமும் சேகரி. அவ இனிமே எந்த ஆர்டரும் எடுக்கக்கூடாது என்று தன் உதவியாளரிடம் ரகசியமாக உத்தரவிட்டார். மறுபுறம் மீரா கடற்கரை ஓரம் தன் வண்டியை நிறுத்திவிட்டு அழுது கொண்டிருந்தாள். அவளது ஒரு வாரக் கடின உழைப்பு, அந்த தழும்புகள் ஏறிய விரல்கள், எல்லாம் வீணாகிவிட்டது போல் அவளுக்கு தோன்றியது.
ஏன் இப்படி நடக்குது? நாம முன்னேற நினைச்சா இந்த உலகம் ஏன் நம்மள மிதிக்குது என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள். அப்போது அவளுக்கு பின்னால் ஒரு காரின் ஹார்ன் சத்தம் கேட்டது. அது ஆகாஷின் கார். அவன் கீழே இறங்கி அவள் அருகில் வந்தான். மீரா, என் அப்பா சொன்னதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்றான் ஆகாஷ். மீரா சிரித்தாள். அது ஒரு கசப்பான சிரிப்பு. மன்னிப்பு கேட்டு கேட்டு உங்க வாய் வலிக்கலையா சார்? உங்க அப்பா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நான் சாதாரண பொண்ணு தான், ஆனா எனக்கும் ஒரு உயிர் இருக்கு, வலிக்குது சார் என்றாள். ஆகாஷ் அவளது கையை பிடிக்க முயன்றான். ஆனால் மீரா பின்வாங்கினாள். வேண்டாம் சார், நீங்க பெரிய இடத்து வாரிசு, நான் தெருவோர தையல்காரி. நமக்கிடையில இருக்கிற இடைவெளி ரொம்ப பெருசு. தயவு செஞ்சு இனிமே என்னை வந்து பார்க்காதீங்க என்று வண்டியில் ஏறிச் சென்றாள். ஆகாஷ் அங்கேயே நின்றான். அவனது இதயம் முதல் முறையாக ஒரு பெண்ணுக்காக துடித்தது. அவளது அந்த தனிமை, அவளது அந்த வைராக்கியம் அவனை பைத்தியமாக்கியது. இல்ல மீரா, நான் உன்னை விடமாட்டேன். உன் திறமையை இந்த உலகத்துக்கு நான் காட்டுவேன் என்று தனக்குள் உறுதி பூண்டான். அன்றிரவு மீராவின் தையல் கூடத்திற்கு ஒரு பெரிய டெலிவரி வந்தது. அதில் விலை உயர்ந்த நவீன தையல் இயந்திரங்களும் உயர்தரப்பட்டு துணிகளும் இருந்தன. அதோடு ஒரு சிறிய குறிப்பு இருந்தது. இது பிச்சை இல்லை மீரா, இது உனக்கான முதலீடு. அடுத்த வாரம் நடக்கப்போற நேஷனல் ஃபேஷன் வீக் போட்டியில் உன் டிசைன்ஸ் இருக்கணும். இது என் கட்டளை ஆகாஷ். மீரா அந்த துணிகளை தொட்டு பார்த்தாள். அவளது கண்களில் கண்ணீரும் நம்பிக்கையும் கலந்திருந்தது. அவளது காதல் கதிர் மெல்ல உதயமாகத் தொடங்கியது. காதல் கதிர் அத்தியாயம் 4. சாம்பலிலிருந்து எழும் கனவு. மீராவின் தையல் கூடத்தில் அந்த நவீன இயந்திரங்கள் மின்னின. ஆகாஷ் அனுப்பிய அந்த பட்டு துணிகளின் மென்மை அவளது விரல்களை வருடியது. ஆனால் அவளது மனதுக்குள் ஒரு போராட்டம். இதை நான் ஏற்றுக்கொண்டால் அவரிடம் நான் கடன்பட்டவள் ஆகிவிடுவேனோ என்ற பயம் ஒருபுறம், இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி என் அம்மாவின் கஷ்டத்தை தீர்க்கலாமே என்ற ஏக்கம் மறுபுறம். அன்று இரவு மீரா ஒரு முடிவுக்கு வந்தாள். இது பிச்சை அல்ல, இது ஒரு முதலீடு என்று ஆகாஷே சொல்லியிருக்கிறார். அப்படியானால் இதை ஒரு கடனாக கருதி உழைப்பால் திருப்பிச் செலுத்த வேண்டும். அவள் தனது தையல் இயந்திரத்தின் முன் அமர்ந்தாள். அந்த இரவு அவளுக்கு தூக்கம் வரவில்லை. கத்தரிக்கோலின் சத்தமும் இயந்திரத்தின் சுழற்சியும் அந்த சிறிய அறையில் ஒரு சங்கீதத்தை போல ஒலித்தன. மறுபுறம் ஆகாஷின் மாளிகையில் புயல் வீசிக்கொண்டிருந்தது. சிவலிங்கம் தனது அறையில் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தார். ஆகாஷ், அந்த பொண்ணுக்காக நீ இவ்வளவு தூரம் போவேன்னு நான் நினைக்கல. நேஷனல் ஃபேஷன் வீக் என்பது நம்ம கௌரவம். அங்க ஒரு புது பொண்ணை அறிமுகப்படுத்துறது தற்கொலைக்கு சமம் என்று அவர் எச்சரித்தார். ஆகாஷ் அமைதியாக தனது லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டே சொன்னான். அப்பா, பிசினஸ்ல ரிஸ்க் எடுக்கிறது தற்கொலை இல்லை, அதுதான் வளர்ச்சி. மீராவோட டிசைன்ஸ்ல ஒரு ஆன்மா இருக்கு. அது இந்த உலகத்துக்கு தெரியணும். அவளை தடுக்க நீங்க முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா இது என்னோட தனிப்பட்ட முடிவு. சிவலிங்கத்தின் கண்கள் சிவந்தன. தனது மகனே தனக்கு எதிராக நிற்பதை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. அவர் உடனடியாக ராகவனுக்கு போன் செய்தார். ராகவா, அந்த பொண்ணோட கடை நாளைக்கு காலையில இருக்கக்கூடாது, புரியுதா? அடுத்த நாள் அதிகாலை மீரா தனது முதல் டிசைனை முடித்துவிட்டு லேசாக கண் அயர்ந்திருந்தாள். திடீரென்று ஒரு பயங்கரமான வாசனை அவளது மூக்கை துளைத்தது. புகையின் நெடி. அம்மா, எழும்பி வாம்மா, சீக்கிரம் என்று கத்திக்கொண்டு மீரா வெளியே ஓடி வந்தாள். அவளது தையல் கூடம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. ஆகாஷ் கொடுத்த அந்த விலையுயர்ந்த துணிகளும் அவளது ஒரு வார உழைப்பும் தீயிற்கு இரையாகிக் கொண்டிருந்தன. மீரா அலறினாள். அவளது கனவுகள் கண்முன்னே கருகிக் கொண்டிருந்தன. அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தீயை அணைக்க முயன்றனர். சிறிது நேரத்தில் தீ அணைக்கப்பட்டது. ஆனால் அங்கு மிஞ்சியது வெறும் கருப்பு சாம்பல் தான். மீரா தரையில் அமர்ந்து கதறி அழுதாள். ஏன் சாமி இப்படி பண்ற? நான் என்ன தப்பு செஞ்சேன்? யாரோ வேணும்னே செஞ்சிருக்காங்கம்மா என்று தன் அம்மாவை கட்டிக்கொண்டு அழுதாள். சரியாக அந்த நேரத்தில் ஆகாஷின் கார் அங்கு வந்து நின்றது. எரிந்த கடையை பார்த்ததும் அவனது இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அவன் ஓடிச் சென்று மீராவின் அருகில் அமர்ந்தான். மீரா, இதோ பார், நான் இருக்கேன் என்றான் ஆகாஷ். அவனது குரலில் நடுக்கம் இருந்தது.
மீரா அவனை ஆத்திரத்துடன் தள்ளினாள். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்கனால தான் இதெல்லாம். நீங்க அந்த பொருட்களை அனுப்பலன்னா உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்காது. என் கடை எரிஞ்சிருக்காது. தயவு செஞ்சு போயிடுங்க சார். உங்க உதவி எனக்கு வேண்டாம் என்று கத்தினாள். ஆகாஷ் அவளை பலமாக பிடித்து உலுக்கினான். மீரா, கோபப்படு, அழு. ஆனா தோத்து போகாதே. இது என் அப்பா செஞ்ச வேலைன்னு எனக்கு தெரியும். அவர் உன் கடையை எரிக்கலாம், ஆனா உன் திறமையை எரிக்க முடியாது. இதோ பார் என்று அவன் தன் கையில் இருந்த ஒரு சிறிய பையை திறந்தான். அதில் தீ விபத்தில் தப்பித்த ஒரு பாதி எரிந்த துணி இருந்தது. இந்த ஒரு துணி போதும் மீரா. சாம்பல்ல இருந்து தான் பீனிக்ஸ் பறவை பறக்கும். என் வீட்டுக்கே வா. அங்க ஒரு டிசைனிங் லேப் இருக்கு. அங்க நீ உன் வேலையை தொடரு. யாராலும் உன்னை தடுக்க முடியாது என்றான் ஆகாஷ் உறுதியாக. மீரா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவனது கண்களில் தெரிந்த அந்த தீவிரம் அவளுக்கு ஒரு புதிய தைரியத்தை கொடுத்தது. நான் வருவேன் சார். ஆனா உங்க விருந்தினரா இல்ல. ஒரு சவாலா? உங்க அப்பாவோட கௌரவத்தை என் தையல் ஊசியால உடைக்க வருவேன் என்றாள் மீரா கண்ணீரை துடைத்துக்கொண்டு. ஆகாஷ் அவளது கையை பிடித்து தூக்கினான். இருவருக்கும் இடையே ஒரு புதிய பந்தம் உருவானது. அது வெறும் காதல் அல்ல, அது ஒரு போர்க்களத்தின் கூட்டணி. மீரா ஆகாஷின் மாளிகைக்குள் நுழையும்போது சிவலிங்கம் வாசலில் நின்று கொண்டிருந்தார். அவர் பார்த்தார். ஒரு சாதாரண பெண் தன் மகனின் கையை பிடித்துக்கொண்டு ஒரு சிங்கத்தைப் போல தன் வீட்டுக்குள் நுழைவதை. அந்த நொடி அந்த மாளிகையில் ஒரு பெரும் போர் தொடங்கப் போவதற்கான அறிகுறி தெரிந்தது. காதல் கதிர் அத்தியாயம் 5. சிங்கத்தின் குகையில் சிறுமி. சிவலிங்கத்தின் அந்த பிரம்மாண்டமான மாளிகையில் கால் வைத்தபோது மீராவிற்கு தான் ஒரு எதிரியின் கோட்டைக்குள் நுழைவது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அந்த பளிங்கு தரைகள் அவளது கால்களைச் சுட்டன. சுவரில் தொங்கிய சிவலிங்கத்தின் பெரிய புகைப்படம் அவளை பார்த்து ஏளனமாகச் சிரிப்பது போல் இருந்தது. ஆகாஷ் அவளது கையை இன்னும் பலமாக பிடித்து கொண்டான். அவனது பிடி நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை அவளுக்கு ஊட்டியது. சிவலிங்கம் சோபாவில் அமர்ந்து ஒரு ஆங்கில பத்திரிகையை படித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் உள்ளே வருவதைக் கண்டும் காணாதது போல் இருந்தார். அப்பா, மீரா இனிமே இங்கதான் இருப்பாங்க. அவங்களோட டிசைனிங் லேப் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கும் என்று ஆகாஷ் மிக நிதானமாகச் சொன்னான். சிவலிங்கம் பத்திரிகையை கீழே வைத்தார். அவனது கண்கள் மீராவை ஒரு துச்சமாக பார்த்தன. ஆகாஷ், இந்த வீடு தர்ம சத்திரம் கிடையாது. வேலையில்லாதவங்க தங்குற இடமும் கிடையாது. ஒரு சாதாரண தையல்காரிக்கு என் வீட்ல இடமில்லை என்று அவர் கசப்பாகச் சொன்னார். மீரா முன்னே வந்தாள். அவளது கண்களில் இருந்த அந்த தீயை யாராலும் அணைக்க முடியாது என்பதை அந்த நொடி சிவலிங்கம் உணர்ந்தார். சார், நான் இங்க தங்குறதுக்கு வரல. உங்க மகனோட சவாலை ஏத்துக்க வந்திருக்கேன். என் கடை எரிஞ்சிருக்கலாம், ஆனா என் கை விரல்கள் இன்னும் உயிரோட தான் இருக்கு. இந்த ஒரு வாரத்துல நான் செய்யப்போற வேலை உங்க கம்பெனியோட கௌரவத்தை உயர்த்தப் போகுதா இல்லையான்னு நீங்களே பார்ப்பீங்க. அதுவரைக்கும் என்னை ஒரு வேலையாளாவே நினைச்சுக்கோங்க என்றாள் மீரா. சிவலிங்கம் ஏளனமாகச் சிரித்தார். சவால்? ஒரு பிச்சைக்காரி என்கிட்ட சவால் விடுறாளா? சரி ஆகாஷ், இவளுக்கு ஒரு வாரம் டைம் கொடு. ஆனா ஒன்னு, நேஷனல் ஃபேஷன் வீக்ல இவ தோத்துட்டா இவளை மட்டும் இல்ல, உன்னையும் நான் இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன். என் சொத்துல உனக்கு ஒரு பைசா கூட கிடையாது. சம்மதமா? ஆகாஷ் ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. சம்மதம் அப்பா. மீராவோட திறமை மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையை விட உங்க சொத்து பெருசு இல்ல என்று கூறிவிட்டு மீராவை அழைத்துக்கொண்டு கெஸ்ட் ஹவுஸிற்கு சென்றான். கெஸ்ட் ஹவுஸில் இருந்த அந்த டிசைனிங் லேப் ஒரு சொர்க்கத்தைப் போல இருந்தது. நவீன தையல் இயந்திரங்கள், பல வண்ணப்பட்டு துணிகள், டிசைனிங் மென்பொருட்கள் என அனைத்தும் அங்கே இருந்தன. மீரா, இப்போதிலிருந்து நீ ஒரு உலகத்தரம் வாய்ந்த டிசைனர். உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளு என்றான் ஆகாஷ். மீரா மெதுவாக அந்த இயந்திரங்களை தொட்டு பார்த்தாள். ஆகாஷ் சார், ஏன் எனக்காக இவ்வளவு தூரம் வர்றீங்க? உங்க சொத்து, உங்க அப்பா எல்லாரையும் எனக்காக ஏன் எதிர்க்கிறீங்க என்று மெல்லிய குரலில் கேட்டாள். ஆகாஷ் அவள் அருகில் வந்தான். அவளது முகத்தை தன் கைகளால் ஏந்தினான். ஏன்னா, முதல் தடவை உன்னை பார்த்தப்போ நீ என் காரை திட்டல மீரா, என் அதிகாரத்தை திட்டினாய். அந்த தைரியம் தான் என்னை உன்கிட்ட இழுத்தது.
உன்னை ஜெயிக்க வைக்கிறது இப்போ என் லட்சியம் இல்ல, என் காதல் என்றான் ஆகாஷ். மீராவின் இதயம் ஒரு நிமிடம் துடிப்பதை நிறுத்தியது. காதலா? இவ்வளவு பெரிய மனிதன் தன்னை நேசிக்கிறானா? அவளது கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. சார், நாம 2 பேரும் வேற வேற உலகம். இது சாத்தியமா? சாத்தியமாக்குவோம் மீரா. இப்போதைக்கு உன்னோட முழு கவனமும் அந்த நீல நிற பட்டுல இருக்கட்டும். அந்த புடவை தான் உன் அடையாளத்தை இந்த உலகத்துக்குச் சொல்லப் போகுது என்று நெற்றியில் ஒரு மென்மையான முத்தமிட்டு வெளியேறினான் ஆகாஷ். அடுத்த 3 நாட்கள் மீரா உலகத்தையே மறந்தாள். அவளது டையில் ஊசி ஒரு மாயாவியின் மந்திரக்கோலை போலச் செயல்பட்டது. ஆகாஷ் அவளுக்கு தேவையான உணவு, நீர் என அனைத்தையும் தானே கொண்டு வந்து கொடுத்தான். அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு வார்த்தை கூட பேச தேவையில்லை, அவர்களின் பார்வைகளே அனைத்தையும் பேசின. ஆனால் மறுபுறம் சிவலிங்கம் தனது கடைசி ஆயுதத்தை எடுத்தார். ராகவனை அழைத்து, அந்த போட்டியில் ஜட்ஜாக வரப்போகும் ரமேஷுக்கு பணம் கொடுத்துச் சரிகட்டு. மீராவோட டிசைன்ஸ் எதுவா இருந்தாலும் அது காப்பி அடிக்கப்பட்டதுன்னு முத்திரை குத்தணும். அவ வாழ்க்கையில இனிமே ஊசியை தொடக்கூட கூடாது என்று சதி திட்டம் தீட்டினார். போட்டி நாள் வந்தது. சென்னை வர்த்தக மையம் ட்ரேட் சென்டர் விளக்குகளால் ஜொலித்தது. உலகெங்கிலும் இருந்து டிசைனர்கள் வந்திருந்தனர். மீரா ஒரு சாதாரண பருத்தி புடவையில் கையில் தனது டிசைன் பெட்டியுடன் உள்ளே நுழைந்தாள். அவளது இதயம் வேகமாக துடித்தது. ஆகாஷ் கோட் ஷூட் அணிந்து கம்பீரமாக அவளுக்கு பின்னால் வந்து நின்றான். பயப்படாதே மீரா, உன் உழைப்பு உன்னை காப்பாற்றும் என்றான். மேடையில் அறிவிப்பு வந்தது. அடுத்ததாக மீரா டிசைன்ஸ் சார்பாக ஒரு புதிய படைப்பு. மீராவின் மாடல் அழகி மேடையில் நடந்தாள். அவள் அணிந்திருந்த அந்த நீல நிற பட்டு புடவை எரிகிற நெருப்பிலிருந்து ஒரு பீனிக்ஸ் பறவை எழுவது போன்ற டிசைனை கொண்டிருந்தது. அரங்கமே எழுந்து நின்று கைதட்டியது. சிவலிங்கத்தின் முகம் கருத்தது. திடீரென்று ஜட்ஜ் எழுந்து மை பிடித்தார். நிறுத்துங்கள், இந்த டிசைன் ஏற்கனவே ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தால் பதிவு செய்யப்பட்டது. மீரா இதை திருடியிருக்கிறார் என்று அறிவித்தார். அரங்கமே அதிர்ச்சியில் உறைந்தது. மீரா அப்படியே மேடையில் நிலைகுலைந்து அமர்ந்தாள். காதல் கதிர் அத்தியாயம் 6 நீதியின் நிறம். திருட்டு. இந்த ஒரே ஒரு வார்த்தை மீராவின் காதுகளில் இடி விழுந்தது போல ஒலித்தது. அந்த பிரம்மாண்டமான அரங்கத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான கண்களும் அவளை ஏளனமாகவும் சந்தேகத்தோடும் பார்த்தன. மேடையில் ஜொலித்துக் கொண்டிருந்த அந்த நீல நிற பட்டு புடவை இப்போது அவளுக்கு ஒரு சுருக்காக தெரிந்தது. மீரா அப்படியே மேடையின் ஓரத்தில் சரிந்தாள். அவளது கண்கள் ஆகாஷை தேடின. அவன் மேடையின் கீழே முதல் வரிசையில் அமர்ந்திருந்தான். அவனது முகம் இறுகி போய் இருந்தது. சிவலிங்கம் தனது இருக்கையில் சாய்ந்து அமர்ந்து ஒரு வெற்றிக்குறியில் மீராவை பார்த்துச் சிரித்தார். நிமிர்ந்து நில் மீரா. அரங்கத்தின் ஒரு மூலையிலிருந்து ஆகாஷின் குரல் கம்பீரமாக ஒலித்தது. அவன் மேடைக்கு நேராக நடந்து வந்தான். ஜட்ஜ் ரமேஷ் ஆத்திரத்துடன் கத்தினார். ஆகாஷ், இது ஒரு சர்வதேச போட்டி. இங்க தப்பு நடந்தா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். இந்த டிசைன் லண்டன் ஃபேஷன் ஹவுஸ் ஓடது. என்கிட்ட அதற்கான ஆதாரங்கள் இருக்கு என்று ஒரு சில புகைப்படங்களை மேஜையில் வைத்தார். ஆகாஷ் அந்த புகைப்படங்களை ஒருமுறை கூட பார்க்கவில்லை. அவன் நேராக மீராவின் அருகில் சென்று அவளது கையை பிடித்து தூக்கினான். எந்த ஆதாரமும் உன் உழைப்பை விட பெருசு இல்ல மீரா. பேசு, உண்மையைச் சொல்லு என்று அவளது காதுகளில் மெல்லிய குரலில் தைரியம் ஊட்டினான். மீரா மைக்கை பிடித்தாள். அவளது கைகள் நடுங்கின. ஆனால் குரலில் ஒரு வைராக்கியம் பிறந்தது. சார், நான் இந்த டிசைனை யார்கிட்டையும் திருடல. இது என் கற்பனை. இந்த நெருப்பு பறவை டிசைன் என் கடை எரிஞ்சப்போ அந்த சாம்பல்ல இருந்து நான் பார்த்த ஒரு காட்சி. என் வலியும் என் கண்ணீரும் தான் இந்த தையல். இது எப்படி ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்குச் சொந்தமாகும் என்று கேட்டாள். அரங்கில் ஒரு நிசப்தம் நிலவியது. ரமேஷ் மீண்டும் கத்தினார். போய் சொல்லாதே. இதோ பார், இந்த டிசைன் அப்படியே அந்த லண்டன் கம்பெனியோட வெப்சைட்ல இருக்கு. ஆகாஷ் மெல்லச் சிரித்தான். மிஸ்டர் ரமேஷ், நீங்க காட்டுற அந்த வெப்சைட் இன்னைக்கு காலையில தான் அப்டேட் செய்யப்பட்டிருக்கு. ஆனா மீரா இந்த டிசைனை தைக்கும்போதே நான் அதை ஒரு வீடியோவாக பதிவு செஞ்சு வச்சிருக்கேன். அது மட்டுமில்ல என்று தன் மொபைலை எடுத்து ஒரு பட்டனை அழுத்தினான். அரங்கின் பெரிய திரையில் ஒரு வீடியோ ஓடத் தொடங்கியது.
அதில் மீரா தனது காயம்பட்ட விரல்களோடு அந்த நீல நிற துணியில் ஒவ்வொரு நூலாகக் கோர்த்து அந்த பறவையைச் செதுக்குவது தெளிவாக தெரிந்தது. அந்த வீடியோவின் ஓரத்தில் இருந்த தேதி மற்றும் நேரம் அந்த புகாரை விட பழமையானதாக இருந்தது. இன்னொரு விஷயம் ரமேஷ். ஆகாஷ் தனது குரலை இன்னும் உயர்த்தினான். அந்த லண்டன் கம்பெனியோட ஐபி அட்ரஸ் இப்போ என் டீம் செக் பண்ணியிருக்காங்க. அது சென்னையில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஆபீஸ்ல இருந்து தான் ஹேக் செய்யப்பட்டிருக்கு. அந்த ஆபீஸ் வேற யாரும் இல்ல, நம்ம கம்பெனியோட அசிஸ்டன்ட் ராகவனோடது. அரங்கமே அதிர்ச்சியில் உறைந்தது. சிவலிங்கத்தின் முகம் வெளிரி போனது. ராகவன் அங்கிருந்து நழுவ முயன்றான். ஆனால் ஆகாஷின் ஆட்கள் அவனை பிடித்தனர். ஜட்ஜ் ரமேஷ் நடுங்கத் தொடங்கினார். ஆகாஷ், அது நான் தெரியாம இல்லை ரமேஷ். நீங்க வாங்கின பணத்துக்காக ஒரு திறமையான பொண்ணோட வாழ்க்கையில விளையாடி இருக்கீங்க. இனிமே நீங்க ஜட்ஜா இருக்க தகுதி இல்லை என்று ஆகாஷ் கத்தினான். அரங்கம் முழுதும் கைதட்டல் ஓசை விண்ணை பிளந்தது. மக்கள் எழுந்து நின்று மீராவிற்கு மரியாதை செய்தனர். போட்டி அமைப்பாளர்கள் மேடைக்கு வந்து அறிவித்தனர், இந்த ஆண்டின் சிறந்த டிசைனர் விருது மீராவிற்கு வழங்கப்படுகிறது. மீரா அந்த விருதை வாங்கும்போது அவளது கண்கள் ஆகாஷின் மேல் நிலைத்திருந்தன. அந்த விருது அவளுக்கு பெரியதாக தெரியவில்லை. அவளுக்காக ஒரு உலகத்தையே எதிர்த்து நின்ற அந்த மனிதனின் காதல் தான் அவளுக்கு பெரும் பரிசாக தெரிந்தது. அன்றிரவு மாளிகைக்கு திரும்பியதும் சிவலிங்கம் தனது அறையில் முடங்கிக் கிடந்தார். ஆகாஷ் மீராவின் கையை பிடித்துக்கொண்டு அவர் முன்னால் நின்றான். அப்பா, நீங்க நினைச்சது தோத்துடுச்சு. மீரா ஜெயிச்சுட்டா. இப்போ சொல்லுங்க, இன்னும் இவளைச் சாதாரண தையல்காரின்னு தான் சொல்லப் போறீங்களா என்று ஆகாஷ் கேட்டான். சிவலிங்கம் அமைதியாக இருந்தார். அவனது மௌனம் அவர் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டதை உணர்த்தியது. மீரா ஆகாஷை பார்த்தாள். சார், எனக்கு இந்த விருது, இந்த அந்தஸ்து எதுவுமே வேணாம். நீங்க என் பக்கம் இருந்தா மட்டும் போதும் என்றாள். ஆகாஷ் அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டான். இனிமே உன்னை தொடக்கூட யாருக்கும் தைரியம் வராது மீரா. இது வெறும் ஆரம்பம்தான். நாம சேர்ந்து ஒரு புதிய சகாப்தத்தை படைப்போம் என்றான். ஜன்னலுக்கு வெளியே நிலவு பிரகாசமாக தெரிந்தது. இருவரின் காதலும் அந்த நிலவொளியைப் போல பரிசுத்தமாக ஜொலித்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு நடுவே ஒரு புதிய ஆபத்து ராகவனின் வடிவில் காத்து கொண்டிருந்தது. காதல் கதிர் அத்தியாயம் 7 நிழல் நிஜமாகிறது. வெற்றியின் ஒளி மீராவின் முகத்தில் இன்னும் மறையவில்லை. அந்த தங்க நிற விருது அவளது சிறிய தையல் கூடத்தின் மேஜையில் இப்போது ஒரு வைரம் போல மின்னிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த மாளிகையின் உப்பரிகையில் நின்று கொண்டிருந்த ஆகாஷிற்கு மட்டும் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் இருந்தது. அவனது தந்தை சிவலிங்கம் காட்டிய அந்த திடீர் மௌனம் அவனுக்கு நிம்மதியை தரவில்லை. மீரா, இப்போதிலிருந்து நீ ஒரு தனி நபர் இல்லை. நீ ஒரு பிராண்ட். உன்னோட பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம் என்றான் ஆகாஷ் அவளது தோளில் கையை வைத்தபடி. மீரா மெல்லச் சிரித்தாள். ஆகாஷ் சார், அந்த மேடையில நீங்க என் கை பிடிச்சப்போவே எனக்கு இருந்த எல்லா பயமும் போயிடுச்சு. இப்போ எனக்கு தேவையெல்லாம் என் அம்மாவோட நிம்மதிதான் என்றாள். அன்றிரவு ஆகாஷ் ஒரு முக்கியமான போன் கால் வந்ததால் தனது அறைக்குச் சென்றான். மீரா தனியாக தோட்டத்தின் ஓரம் நடந்து கொண்டிருந்தாள். நிலவொளியில் அந்த தோட்டம் ஒரு மாயாஜால உலகம் போல தெரிந்தது. திடீரென்று புதர்களுக்கு பின்னால் ஒரு சலசலப்பு கேட்டது. யாரு அது என்று மீரா கேட்டாள். பதில் ஏதும் இல்லை. திடீரென்று ராகவன் இருட்டில் இருந்து வெளியே வந்தான். அவனது கண்கள் இரத்தமாகச் சிவந்திருந்தன. அவன் கையில் ஒரு சிறிய பாட்டில் இருந்தது. மீரா, உன்னால தான் என் வாழ்க்கை நாசமாச்சு. என் வேலையை இழந்தேன், என் கௌரவத்தை இழந்தேன். இப்போ நீ மட்டும் அழகா விருது வாங்கிட்டு சந்தோஷமா இருப்பியா? இந்த உலகமே உன்னோட முகத்தை இனிமே பார்க்க முடியாது என்று கத்திக்கொண்டே அந்த பாட்டிலை திறந்தான். அது ஆசிட். மீரா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவளால் நகரக்கூட முடியவில்லை. ராகவன் அதை வீச முயன்றபோது எங்கிருந்தோ வந்த ஒரு கரம் அவனது கையை தடுத்தது. அது ஆகாஷ். அவன் அந்த பாட்டிலை தட்டிவிட அது தரையில் விழுந்து புற்களை பொசுக்கியது. ராகவா, உன்னை நான் சும்மா விடமாட்டேன் என்று ஆகாஷ் அவனை ஓங்கி ஒரு அறை விட்டான். ராகவன் நிலைகுலைந்து விழுந்தான். செக்யூரிட்டி ஆட்கள் ஓடி வந்து அவனது கையை பிடித்து கொண்டனர். ஆகாஷ் பதற்றத்துடன் மீராவின் தோள்களை பிடித்தான். மீரா,
உனக்கு ஒன்னும் ஆகலையே, பயப்படாதே, நான் வந்துட்டேன் என்றான். அவனது குரலில் இருந்த அந்த நடுக்கம் அவள் மேல் வைத்திருக்கும் உயிரை காட்டியது. மீரா ஏதும் பேசாமல் ஆகாஷை கட்டிக்கொண்டாள். அவளது கண்ணீர் அவனது சட்டையை நனைத்தது. ஏன் சார், ஏன் இவ்வளவு பகை? நான் ஒரு சாதாரண பொண்ணு தானே என்று விம்மி விம்மி அழுதாள். ஆகாஷ் அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டான். நீ சாதாரண பொண்ணு இல்ல மீரா, நீ என் உயிர். உனக்கு ஒரு சின்ன கீறல் பட்டாலும் என்னால தாங்க முடியாது. இப்போவே சொல்றேன், நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போதான் உனக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும் என்றான் ஆகாஷ். மீரா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். கல்யாணமா? ஆனா உங்க அப்பா, அவரை பத்தி எனக்கு கவலை இல்லை மீரா. என் வாழ்க்கை, என் விருப்பம். உன்னை ஒரு ராணி மாதிரி நான் பார்த்துப்பேன் என்றான். மறுநாள் காலை ஆகாஷ் தனது தந்தையைச் சந்தித்தான். அப்பா, நான் மீராவை கல்யாணம் பண்ணிக்கப் போறேன். இது என் இறுதி முடிவு என்று உறுதியாகச் சொன்னான். சிவலிங்கம் அமைதியாக தனது டீயை குடித்துக் கொண்டிருந்தார். பிறகு மெதுவாகச் சொன்னார், சரி ஆகாஷ், உன் விருப்பப்படியே நடக்கட்டும். ஆனா அந்த தையல்கார பொண்ணோட அம்மா இருக்காங்களே, அவங்க ஒரு உண்மையை உன்கிட்ட சொல்லியிருக்காங்களா? உனக்கும் எனக்கும் ஏன் இவ்வளவு பிடிவாதம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஆகாஷ் குழப்பத்துடன் பார்த்தான். என்ன சொல்ல வர்றீங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் கம்பெனியில ஒரு சிறந்த டிசைனர் இருந்தான். அவனோட பேர் சோமசுந்தரம். அவனோட திறமையால தான் என் கம்பெனி வளர்ந்தது. ஆனா அவனோட பொண்ணு தான் இந்த மீரா. சோமசுந்தரம் இறந்ததுக்கு காரணமே நான் தான். அவனோட டிசைன்ஸை திருடி தான் நான் இந்த சாம்ராஜ்யத்தை கட்டினேன். இப்போ நீ அவரோட பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கப் போறது விதியோட விளையாட்டு என்று கொடூரமாகச் சிரித்தார் சிவலிங்கம். ஆகாஷ் அப்படியே உறைந்து போனான். மீராவின் தந்தைக்கும் தனது தந்தைக்கும் இடையில் இவ்வளவு பெரிய துரோகம் இருந்ததா? மீரா வாசலில் நின்று இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளது கையில் இருந்த காபி கப் கீழே விழுந்து நொறுங்கியது. அவளது அப்பாவை கொன்றவனின் மகனைத்தான் தான் காதலிக்கிறாளா? காதல் கதிர் அத்தியாயம் 8 இரத்தத்தின் சாட்சியம். சிவலிங்கம் சொன்ன அந்த வார்த்தைகள் ஒரு கூர்மையான வாள் போல மீராவின் இதயத்தை துளைத்தன. அவள் அப்படியே அந்த வாசற்படியில் சாய்ந்தாள். அவளது கண்கள் இருண்டன. 20 வருடங்களாக தன் தந்தை ஒரு விபத்தில் இறந்ததாகவே அவள் நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த விபத்திற்கு பின்னால் ஒரு பெரும் துரோகம் மறைந்திருப்பது இப்போதுதான் அவளுக்கு தெரிந்தது. ஆகாஷ் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். தன் தந்தை இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு காரியத்தைச் செய்திருப்பார் என்று அவனது மனசாட்சி ஏற்க மறுத்தது. அப்பா, என்ன சொல்றீங்க? ஒருத்தரோட உழைப்பை திருடி அவரோட அழிவுக்கு காரணமா இருந்தேன்னு நீங்களே பெருமையா சொல்றீங்களா என்று ஆத்திரத்துடன் கேட்டான். சிவலிங்கம் ஏளனமாகச் சிரித்தார். பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம் ஆகாஷ். சோமசுந்தரம் ஒரு முட்டாள். அவன் தன் டிசைன்ஸை தர மறுத்தான். அதனால நான் அவனை வழியில இருந்து அகற்றினேன். இப்போ நீ அவனோட பொண்ணை கல்யாணம் பண்ணி என் சொத்தையெல்லாம் அவளுக்கே கொடுக்க போறியா? இதுதான் நீ எனக்குச் செய்யுற துரோகம் என்று கத்தினார். மீரா மெதுவாக எழுந்து உள்ளே வந்தாள். அவளது கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. அவளது முகத்தில் இருந்த அந்த மென்மை மறைந்து ஒரு சிங்கப்பெண்ணின் ஆக்ரோஷம் தெரிந்தது. சார், நீங்க துரோகத்தை ஒரு கலையா வளர்த்திருக்கீங்க. என் அப்பாவோட கனவுகளை திருடித்தான் இந்த மாளிகையை கட்டியிருக்கீங்க. எனக்கு இந்த சொத்து வேண்டாம், இந்த அந்தஸ்து வேண்டாம். ஆனா என் அப்பாவோட மரணத்துக்கு நீதி வேணும் என்றாள் மீரா. ஆகாஷ் அவளது அருகில் வந்தான். மீரா, எனக்கு தெரியாது, நிஜமாவே எனக்கு தெரியாது என்று தழுதழுத்தான். மீரா அவனது கையை தட்டிவிட்டாள். ஆகாஷ், நீங்க நல்லவரா இருக்கலாம். ஆனா உங்க ரத்தத்துல ஓடுறது ஒரு துரோகியோட ரத்தம். என் அப்பாவை கொன்னவரோட மகனை என்னால எப்படி நேசிக்க முடியும்? உங்க முகத்தை பார்த்தா எனக்கு என் அப்பாவோட மரண ஊலம் தான் கேட்குது என்று கத்தினாள். மீரா விறுவிறுவென தனது அறையை நோக்கிச் சென்றாள். தனது துணிகளையும் அந்த விருதையும் ஒரு பையில் திணித்தாள். அவளது அம்மாவிடம் போன் செய்து நடந்ததைச் சுருக்கமாகச் சொன்னாள். அம்மா, கிளம்புங்க. நாம இந்த சாக்கடையில ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. ஆகாஷ் அவளை தடுக்க முயன்றான். மீரா, ப்ளீஸ், என்னை விட்டுட்டு போகாதே. என் தந்தை செஞ்ச தப்புக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நான் உன்னை உயிரோட உயிரா காதலிக்கிறேன்.
என்று அவளது காலடியில் மண்டியிட்டான். மீரா அவனை திரும்பி பார்த்தாள். அவளது கண்களில் இருந்த கண்ணீர் இப்போது இரத்தமாக தெரிந்தது. ஆகாஷ், காதலை விட கடமை பெருசு. என் அப்பாவோட ஆன்மா சாந்தியடையணும்னா நான் உங்களை விட்டு பிரியணும். இதுதான் நமக்கான தண்டனை என்று கூறிவிட்டு அந்த மாளிகையை விட்டு வெளியேறினாள். மழை பெய்யத் தொடங்கியது. அந்த பெருமழையில் மீரா நனைந்து கொண்டே தனது பழைய தையல் கூடத்திற்கு வந்தாள். எரிந்து சாம்பலாகி கிடந்த அந்த இடத்தை பார்த்தபோது அவளுக்கு ஒரு புதிய வைராக்கியம் பிறந்தது. அப்பா, உங்களோட அந்த டிசைன்ஸை திருடித்தான் அவர் வாழ்றார். ஆனா இனிமே நான் விடமாட்டேன். மீரா டிசைன்ஸ் இனிமே ஒரு சாம்ராஜ்யமா மாறும். உங்க பேரை நான் இந்த உலகத்துல நிலைநாட்டும் என்று சபதமெடுத்தாள். மறுபுறம் ஆகாஷ் மனமுடைந்து போனான். அவன் தனது தந்தையின் அறையை விட்டு வெளியேறி ஒரு தனி அறையில் தன்னை தானே சிறை வைத்துக் கொண்டான். அவனது தந்தை சிவலிங்கம் எதை பற்றியும் கவலைப்படாமல் தனது அடுத்த பிசினஸ் மீட்டிங்கிற்கு தயாரானார். ஆனால் ஆகாஷ் ஒரு இரகசிய திட்டத்தை தொடங்கினான். தனது தந்தையின் பழைய கோப்புகளை தேடத் தொடங்கினான். 20 வருடங்களுக்கு முன்னால் நடந்த அந்த விபத்து, அந்த திருட்டு, இதற்கான ஆதாரங்கள் எங்கேனும் இருக்கும் என்று அவன் நம்பினான். சில மணி நேர தேடலுக்கு பிறகு அவனது தந்தையின் இரகசிய லாக்கரில் ஒரு பழைய டைரி கிடைத்தது. அதில் சோமசுந்தரத்தின் கையெழுத்திட்ட சில டிசைன்கள் இருந்தன. சிவலிங்கம் அவற்றைச் சொந்தம் கொண்டாடியதற்கான போலி ஆவணங்களும் அங்கே இருந்தன. ஆகாஷின் கண்கள் விரிந்தன. அப்பா, நீங்க செஞ்ச தப்புக்கு நான் தான் பரிகாரம் செய்யணும். மீரா, உனக்கான நீதியை நான் வாங்கித் தருவேன் என்று அந்த ஆவணங்களை எடுத்துக்கொண்டு வெளியேறினான். அதே நேரம் மீராவின் தையல் கூடத்திற்கு ஒரு மர்ம நபர் வந்தான். அவன் கையில் ஒரு பெட்டி இருந்தது. மீரா மேடம், உங்க அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி இதை என்கிட்ட கொடுத்தார். இதை சரியான நேரத்துல உங்ககிட்ட ஒப்படைக்கச் சொன்னார் என்றான் அந்த முதியவர். மீரா அந்த பெட்டியை திறந்தாள். அதில் ஒரு அழகான கையால் நெய்யப்பட்ட பட்டு துணி இருந்தது. அதில் ஒரு இரகசிய செய்தி மறைந்திருந்தது. காதல் கதிர், அத்தியாயம் 9. மறைக்கப்பட்ட மகுடம். மழை பெய்து ஓய்ந்திருந்த அந்த இரவு மீராவின் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வந்தது. அந்த முதியவர் கொடுத்த அந்த பழைய மரப்பெட்டி அவளது தந்தையின் ஆன்மாவை சுமந்து வந்ததைப் போலிருந்தது. மீரா நடுங்கும் கரங்களுடன் அந்த பெட்டியை திறந்தாள். உள்ளே ஒரு மணம் வீசியது. பழைய காகிதங்கள் மற்றும் ஒரு விதமான மூலிகை தைலத்தின் மணம். அதில் ஒரு பட்டு துணி இருந்தது. அது சாதாரண பட்டு அல்ல, அது ஒளியின் திசைக்கு ஏற்ப நிறம் மாறும் ஒரு விசித்திரமான மாயப்பட்டு. அதன் ஓரத்தில் மிக நுணுக்கமாக, வெறும் கண்களுக்கு தெரியாத வகையில் அவளது தந்தை சோமசுந்தரத்தின் கையொப்பம் தையல் வடிவில் இருந்தது. அதற்கு கீழே ஒரு கடிதம். மீரா, இதை நீ வாசிக்கும்போது நான் உன்னுடன் இருக்க மாட்டேன். சிவலிங்கம் என் உழைப்பை மட்டும் திருடவில்லை, என் உயிரையும் குறிவைக்கிறான். இந்த குறிப்பிட்ட பட்டு துணியை நெய்யும் இரகசிய சூத்திரம் என் டைரியில் இருக்கிறது. இதுதான் நம் குடும்பத்தின் சொத்து. இதை ஒருபோதும் அவனிடம் கொடுத்துவிடாதே. மீரா கண்ணீர் மல்க அந்த கடிதத்தை முத்தமிட்டாள். அவளது தந்தை ஒரு சாதாரண தையல்காரர் அல்ல, அவர் ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பாளர் என்பது இப்போதுதான் அவளுக்கு புரிந்தது. அதே சமயம் ஆகாஷ் தனது தந்தையின் இரகசிய லாக்கரில் இருந்து எடுத்த ஆவணங்களுடன் மீராவின் தையல் கூடத்திற்கு வந்தான். அவனது கார் ஹார்ன் சத்தம் கேட்டதும் மீரா திடுக்கிட்டு வெளியே வந்தாள். மீரா, போகாதே, நில்லு என்று கத்திக்கொண்டே ஆகாஷ் காரை விட்டு இறங்கினான். அவனது சட்டை மழையில் நனைந்து உடலில் ஒட்டியிருந்தது. அவனது கண்களில் ஒருவிதமான பித்து பிடித்தது போன்ற தேடல் இருந்தது. மீரா அவனை தடுத்து நிறுத்தினாள். இன்னும் ஏன் இங்க வர்றீங்க ஆகாஷ்? உங்க அப்பா செஞ்ச பாவத்துக்கு நீங்க பரிகாரம் தேட முடியாது. தயவு செஞ்சு போயிடுங்க என்றாள் உறுதியாக. ஆகாஷ் அவளது கையில் ஒரு கோப்பை திணித்தான். மீரா, இது வெறும் காகிதங்கள் இல்ல. இது உன் அப்பாவோட நீதி. என் அப்பா செஞ்ச எல்லா தில்லுமுல்லுகளும் இதுல இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் உன் அப்பாவோட டிசைன்ஸை திருடினதுக்கான ஆதாரங்கள், போலி கையெழுத்து போட்டதுக்கான சாட்சிகள் எல்லாம் இதுல இருக்கு. இதை வச்சு நாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என் அப்பாவை கம்பிகளுக்கு பின்னாடி அனுப்ப நான் தயாரா இருக்கேன் என்றான் மூச்சிரைக்க. மீரா அதிர்ச்சியுடன் அந்த ஆவணங்களை பார்த்தாள். உங்க அப்பாவை நீங்களே ஜெயிலுக்கு அனுப்புவீங்களா? உங்களால முடியுமா ஆகாஷ்? முடியும் மீரா.
உன்னோட காதலை விட எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே பெருசு இல்ல. என் தந்தை செஞ்ச தப்புக்கு என் பரம்பரை அழியணும்னாலும் பரவாயில்லை, ஆனா உனக்கு நீதி கிடைக்கணும் என்றான் ஆகாஷ் அவளது கைகளை பற்றி. மீராவின் மனது கரைந்தது. ஆனால் அந்த பெட்டியில் இருந்த கடிதம் அவளை எச்சரித்தது. ஆகாஷ், இது மட்டும் போதாது. என் அப்பா ஒரு ரகசிய சூத்திரத்தை வச்சிருக்கார். அதை அடையத்தான் உங்க அப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்கார். இப்போ அந்த சூத்திரம் என்கிட்ட இருக்கு என்றாள். அப்போது இருட்டில் இருந்து ஒரு கைதட்டல் ஓசை கேட்டது. சிவலிங்கம் தனது அடியாட்களுடன் அங்கே வந்து நின்றார். அற்புதம், அருமையான நாடகம் ஆகாஷ். பெத்த அப்பாவையே ஜெயிலுக்கு அனுப்ப துணிஞ்ச உன்னோட பாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று எகத்தாளமாகச் சிரித்தார். ஆகாஷ் தன் தந்தையை எதிர்கொண்டான். அப்பா, இதுக்கு மேல உங்களால தப்பிக்க முடியாது. ஆதாரங்கள் இப்போ என்கிட்ட இருக்கு. சிவலிங்கம் ஏளனமாக பார்த்தார். அந்த காகிதங்களை வச்சு நீ என்ன பண்ணுவ? அந்த பெட்டியில இருக்கிற அந்த பட்டு துணியோட ரகசியம் தான் எனக்கு வேணும். மீரா, அந்த சூத்திரத்தை என்கிட்ட கொடுத்துடு. இல்லன்னா உன் அம்மாவோட உயிர் உன்கிட்ட இருக்காது என்றார். அவர் சைகை காட்ட ராகவன் மீராவின் அம்மாவை பிடித்துக்கொண்டு ஒரு கார் அருகில் வந்தான். மீரா அலறினாள். அம்மா, விடுங்க அவரை. அவர் என்ன தப்பு செஞ்சார் என்று மீரா கதறினாள். அந்த சூத்திரத்தை கொடு, உன் அம்மாவை அழைச்சுட்டு போ என்று சிவலிங்கம் பேரம் பேசினார். மீரா தனது கையில் இருந்த அந்த பட்டுத் துணியை பார்த்தாள். ஒருபுறம் தந்தையின் கனவு, மறுபுறம் தாயின் உயிர். அவள் தடுமாறினாள். ஆகாஷ் முன்னே வந்து தன் தந்தையை தாக்க முயன்றான். ஆனால் அடியாள்கள் அவனை பிடித்து கொண்டனர். சரி சார், நான் தர்றேன். ஆனா என் அம்மாவை முதல்ல விடுங்க என்றாள் மீரா. அவள் அந்த துணியை நீட்டினாள். சிவலிங்கம் ஆசையுடன் அதை வாங்க முயன்றபோது மீரா அந்த துணியை அருகில் இருந்த தீப்பந்தத்தில் காட்டினாள். இல்ல சார், இது யாருக்கும் கிடைக்க கூடாது. தீப்பற்றி எரியத் தொடங்கியது. சிவலிங்கம் பதறினார். ஆனால் அந்த தீயில் ஒரு அதிசயம் நடந்தது. அந்த துணி எரியவில்லை, மாறாக அதிலிருந்து ஒரு பிரகாசமான வெளிச்சம் வந்து சிவலிங்கத்தின் கண்களை பறித்தது. அந்த வெளிச்சத்தில் ஒரு ரகசிய கோடு, சீக்ரெட் கோட் தார்ச்சாலையில் நிழலாக விழுந்தது. ஆகாஷ் சட்டென்று சுதாரித்து அந்த நிழலை தனது போனில் புகைப்படம் எடுத்தான். அப்பா, இப்போ ரகசியமும் என்கிட்ட இருக்கு, ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. நீங்க தோத்துட்டீங்க. தூரத்தில் போலீஸ் சைரன் சத்தம் கேட்டது. ஆகாஷ் ஏற்கனவே போலீசுக்கு தகவல் கொடுத்திருந்தான். சிவலிங்கம் செய்வதறியாது நின்றார். ராகவன் ஓட முயன்றான். ஆனால் போலீசார் அவனை வளைத்து பிடித்தனர். சிவலிங்கம் கைது செய்யப்பட்டார். அவர் போலீஸ் வேனில் ஏறும்போது ஆகாஷை பார்த்துச் சொன்னார். ஆகாஷ், நீ ஜெயிச்சுட்ட. ஆனா இந்த வெற்றி உனக்கு காதலை தருமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் என்றார். அனைத்தும் ஓய்ந்தது. மீரா தன் அம்மாவை கட்டிக்கொண்டு அழுதாள். ஆகாஷ் அருகில் வந்தான். மீரா அவனை பார்த்தாள். அவனது தியாகம் அவளுக்கு புரிந்தது. ஆனால் இருவருக்கும் இடையே இருந்த அந்த துரோகத்தின் நிழல் இன்னும் மறையவில்லை. ஆகாஷ் சார், நீங்க எனக்காக எல்லாவற்றையும் இழந்துட்டீங்க. ஆனா நாம எப்படி ஒன்னா இருக்க முடியும்? உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு உங்க அப்பா செஞ்ச துரோகம் தான் ஞாபகம் வரும் என்றாள் மீரா. ஆகாஷ் தலை குனிந்தான். தெரியும் மீரா, ஆனா நான் உனக்காக காத்திருப்பேன். உன்னோட மீரா டிசைன்ஸ் உலக புகழ் பெறணும். அதுதான் என் லட்சியம் என்று கூறிவிட்டு திரும்பினான். மீரா அவனை பார்த்து கொண்டே நின்றாள். அவர்கள் பிரிகிறார்களா அல்லது புதிய தொடக்கத்திற்காக காத்திருக்கிறார்களா? காதல் கதிர் அத்தியாயம் 10 காலத்தின் தீர்ப்பு. சிவலிங்கம் கைது செய்யப்பட்டு போலீஸ் வாகனம் மறைந்த பிறகும் அந்த தையல் கூடத்தின் வாசலில் ஒரு கனத்த மௌனம் நிலவியது. மீராவின் அம்மா சரசு அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் மீராவின் கைகளை பற்றிக் கொண்டிருந்தார். ஆகாஷ் மழையில் நனைந்தபடி அப்படியே சிலையென நின்றிருந்தான். அவனது தந்தை செய்த துரோகமும் அதற்கு தான் கொடுத்த தண்டனையும் அவனது இதயத்தை இருபுறமும் அறுத்தன. மீரா, நான் கிளம்புறேன் என்று மெல்லிய குரலில் சொன்னான் ஆகாஷ். அவனது குரலில் இருந்த அந்த ஏக்கம் மீராவின் நெஞ்சை கிள்ளியது. மீரா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவளது கண்களில் இன்னும் கண்ணீர் வழிந்தது. ஆகாஷ் சார், நீங்க எனக்காக உங்க அப்பாவையே ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்க. உங்க சொத்து, உங்க கௌரவம் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல விட்டுட்டீங்க. ஆனா என்று அவள் தடுமாறினாள். புரியுது மீரா,
என் முகத்தை பார்த்தாலே உனக்கு உன் அப்பாவோட மரணம் தான் ஞாபகம் வரும்னு சொன்னியே. அதுதான் எனக்கு பெரிய தண்டனை. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கல, ஏன்னா அதுக்கான தகுதி எனக்கு இல்லை. உன் அப்பாவோட அந்த மாயப்பட்டு சூத்திரம் இப்போ பாதுகாப்பா இருக்கு. அதை வச்சு உன் கனவை நனவாக்கு என்று கூறிவிட்டு தனது காரை நோக்கி நடந்தான். மீரா அவனை தடுக்கவில்லை. அவளது மனசாட்சி அவளை பிடித்து இழுத்தது. ஒருபுறம் தந்தையின் மரணத்திற்கு காரணமானவரின் மகன், மறுபுறம் தனக்காக உலகையே எதிர்த்து நின்ற காதலன். இந்த இரண்டுக்கும் இடையே அவள் ஊசலாடினாள். அடுத்த 6 மாதங்கள் ஓடின. மீரா இப்போது ஒரு சாதாரண தையல்காரி அல்ல. அவள் கண்டுபிடித்த அந்த மாயப்பட்டு ஆடை உலகம் முழுவதையும் வியக்க வைத்தது. சோமசுந்தரம் மெமோரியல் டிசைன்ஸ் என்ற பெயரில் அவள் ஒரு பெரிய தொழிற்சாலையை தொடங்கினாள். அவளது உழைப்புக்கும் அவளது தந்தையின் அந்த இரகசிய சூத்திரத்திற்கும் சர்வதேச அங்கீகாரம் கிடைத்தது. ஆனால் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு நடுவிலும் மீராவின் கண்கள் யாரோ ஒருவரை தேடிக்கொண்டே இருந்தன. ஆகாஷ் எங்கே போனான் என்றே தெரியவில்லை. அவன் தனது சொத்துக்கள் அனைத்தையும் விற்று பாதிக்கப்பட்ட நெசவாளர்களின் நலனுக்காக ஒரு அறக்கட்டளையை தொடங்கிவிட்டு நகரத்தை விட்டே வெளியேறிவிட்டதாக தகவல் கிடைத்தது. ஒரு மாலை பொழுது மீரா கடற்கரை ஓரம் உள்ள தனது புதிய அலுவலகத்தின் மாடியில் நின்று கொண்டிருந்தாள். கையில் அவளது தந்தை வரைந்த அந்த பழைய ஓவியம் இருந்தது. அவளது அம்மா பின்னால் வந்து நின்றார். மீரா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் உன்னையே நீ ஏமாத்திக்க போற? உன் அப்பாவோட சாவுக்கு ஆகாஷ் காரணமில்லன்னு உனக்கே தெரியும். அவன் செஞ்ச தியாகம் சாதாரணமானது இல்லை. தன் அப்பாவையே தண்டிக்க துணிஞ்ச அந்த மனசு உன் மேல வச்சிருக்க காதலால தான் வந்தது என்றார் சரசு. மீரா மௌனமாக இருந்தாள். அவளது மௌனம் சம்மதத்தை சொன்னது. திடீரென்று அவளது போன் ஒலித்தது. அது ஒரு அறியாத எண். எடுத்தபோது மறுமுனையில் ஒரு நர்ஸின் குரல். மேடம், ஆகாஷ் சார் இங்க ஒரு விபத்துல அடிபட்டு அட்மிட் ஆகியிருக்கார். மயக்கத்துல உங்க பேரையே சொல்லிட்டு இருக்கார். சீக்கிரம் வர முடியுமா? மீராவின் உலகம் சுழன்றது. கையில் இருந்த கோப்பை அப்படியே போட்டுவிட்டு மருத்துவமனைக்கு ஓட்டினாள். ஐசியு வார்டுக்கு வெளியே அவள் நின்றபோது அவளது இதயம் வெடித்து விடுவது போல் இருந்தது. கண்ணாடி கதவு வழியாக பார்த்தாள். ஆகாஷ் தலையில் கட்டுடன் வெளிரி போய் படுத்திருந்தான். அவள் உள்ளே சென்றாள். அவனது கைகளை பற்றிக் கொண்டாள். ஆகாஷ், எழும்புங்க ப்ளீஸ், என்னை விட்டுட்டு போகாதீங்க என்று கதறி அழுதாள். மெல்ல கண்களை திறந்தான் ஆகாஷ். அவனது உதடுகளில் ஒரு பலவீனமான புன்னகை. மீரா, நீ வந்துட்டியா? நான் உன்கிட்ட ஒரு முறை கூட காதலைச் சொல்லலையேன்னு பயந்தேன் என்றான் தழுதழுத்த குரலில். சொல்லாதீங்க, எனக்கு தெரியும். உங்க ஒவ்வொரு செயல்லையும் காதல் இருந்தது ஆகாஷ். என் அப்பாவோட ஆவி உங்களை மன்னிச்சிடும். நானும் உங்களை மன்னிச்சிட்டேன். இனிமே நாம பிரியக்கூடாது என்று அவனது நெற்றியில் முத்தமிட்டாள் மீரா. ஆகாஷ் மெல்லச் சிரித்தான். இப்போவாவது நான் மன்னிப்பு கேட்டதுக்கு அர்த்தம் இருக்கா? இல்ல, இப்போ நீங்க மன்னிப்பு கேட்க தேவையில்லை. என் கையை பிடிச்சுக்கணும், அவ்வளவுதான் என்றாள் மீரா. சில வாரங்களுக்கு பிறகு ஒரு அழகான காலை பொழுதில் மீராவும் ஆகாஷும் ஒரு எளிய முறையில் திருமணம் செய்து கொண்டனர். மீரா தனது தந்தையின் அந்த இரகசிய பட்டுப் புடவையை அணிந்திருந்தாள். ஆகாஷ் தனது தந்தையின் கர்வத்தை விட்டுவிட்டு மீராவின் உழைப்புக்கு துணையாக நின்றான். அவர்கள் கடற்கரை மணலில் நடந்து சென்றனர். சூரியனின் கதிர்கள் அவர்கள் மேல் பட்டபோது மீராவின் பட்டுப்புடவை பல வண்ணங்களில் ஜொலித்தது. அது வெறும் துணி அல்ல, அது ஒரு மகளின் கடமை, ஒரு மகனின் நீதி மற்றும் இருவரின் ஆழமான காதலின் சாட்சி. காதல் கதிர் இப்போது ஒரு புதிய வெளிச்சத்துடன் உலகெங்கும் பரவத் தொடங்கியது. காதல் கதிர் சிறப்பு அத்தியாயம். மௌனமான முதல் இரவு. மாளிகையின் அந்த பெரிய அறை இன்று முற்றிலும் வேறொரு உலகமாக மாறியிருந்தது. மல்லிகை பூக்களின் நறுமணம் அறையெங்கும் ஒரு மெல்லிய மயக்கத்தை தந்தபடி பரவியிருந்தது. ஜன்னல் திரைகள் தென்றலில் நடனமாட, மேஜையில் இருந்த மெழுகுவர்த்திகளின் ஒளி மீராவின் முகத்தில் பட்டு அவளை இன்னும் மெருகூட்டி காட்டியது. மீரா கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்திருந்தாள். அவள் அணிந்திருந்த சிவப்பு நிற பட்டுப்புடவை அவளது வாழ்நாள் கனவின் அடையாளமாக தெரிந்தது. அவளது கைகளில் இருந்த மெஹந்தி சிவந்திருந்தது போலவே அவளது கன்னங்களும் வெட்கத்தில் சிவந்து போயிருந்தன.
20 வருட போராட்டம், தந்தையின் இழப்பு, ஆகாஷின் தந்தை செய்த சதி. இவை அனைத்தையும் கடந்து இன்று அவள் காதலித்தவனின் மனைவியாக இந்த அறையில் அமர்ந்திருப்பது அவளுக்கு ஒரு கனவு போலவே இருந்தது. கதவு மெல்ல திறக்கும் சத்தம் கேட்டது. மீராவின் இதயம் ஒரு கணம் துடிப்பதை நிறுத்தியது. ஆகாஷ் உள்ளே வந்தான். அவன் ஒரு வெள்ளை நிற பட்டுச் சட்டை அணிந்து மிகவும் கம்பீரமாகவும் அதே சமயம் ஒரு சிறுவனைப் போன்ற பதற்றத்துடனும் காணப்பட்டான். அவன் கதவைச் சாத்திவிட்டு மெதுவாக அவள் அருகில் வந்தான். அவன் அருகில் வந்ததும் மீரா தலையை இன்னும் குனிந்து கொண்டாள். ஆகாஷ் அவளது கால் கட்டிலின் ஓரத்தில் இருப்பதை பார்த்து மெல்ல அவள் அருகில் அமர்ந்தான். அறையில் நிலவிய அந்த நிசப்தத்தை அவர்களது இதயத் துடிப்புகள் மட்டுமே கலைத்தன. மீரா என்று ஆகாஷ் மிக மென்மையான குரலில் அழைத்தான். அந்த ஒரு அழைப்பில் 1000 அர்த்தங்கள் இருந்தன. மீரா மெல்ல தலை நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவளது கண்களில் தெரிந்த அந்த தெளிவும் காதலும் ஆகாஷை அப்படியே கட்டிப்போட்டன. சொல்லுங்க ஆகாஷ் சார் என்று அவள் தழுதழுத்த குரலில் சொன்னாள். ஆகாஷ் அவளது கைகளை பற்றிக் கொண்டான். அவனது கைகளின் கதகதப்பு மீராவிற்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை தந்தது. இன்னும் சார் தானா? இப்போ நான் உன்னோட கணவன் மீரா. நாம இவ்வளவு தூரம் கடந்து வந்த அந்த பாதையை நினைச்சு பாரு. உன்னை தோற்கடிக்க நினைச்ச என் குடும்பத்துக்கு நடுவுல உன்னை காதலிக்கிற உரிமையை நான் எப்போவோ பெற்றிட்டேன் என்றான். ஆகாஷ் அவளது முகத்தை மெதுவாக தனது கைகளால் ஏந்தினான். மீரா, உன்னோட இந்த தையல் கைகள் எனக்காக என்னவெல்லாம் செஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். உன் விரல்கள்ல இருக்கிற அந்த தழும்புகள் ஒவ்வொன்னும் உன்னோட நேர்மையோட சாட்சி. இன்னைக்கு இந்த மல்லிகை பூ வாசத்தை விட உன்னோட அந்த உழைப்போட வாசம் தான் எனக்கு அதிகமா பிடிச்சிருக்கு என்றான். மீராவின் கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வழிந்தது. அது கவலைக்கானது அல்ல, ஒரு நீண்ட போராட்டத்தின் வெற்றியால் வந்த ஆனந்த கண்ணீர். ஆகாஷ், என்னை போன்ற ஒரு சாதாரண பொண்ணுக்கு நீங்க கொடுத்த இந்த வாழ்க்கை என் தந்தை எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம்னு தான் நினைக்கிறேன். நீங்க என் பக்கம் இல்லாம இருந்திருந்தா நான் இந்த உலகத்துல தொலைஞ்சு போயிருப்பேன் என்றாள். ஆகாஷ் அவளது கண்ணீரை தனது விரல்களால் துடைத்துவிட்டான். இனிமே அழக்கூடாது மீரா. இப்போதிலிருந்து உன்னோட ஒவ்வொரு மூச்சும் என்னோடது. உன்னோட ஒவ்வொரு கனவும் என்னோடது. நாம சேர்ந்து ஒரு புதிய உலகத்தை படைப்போம் என்று கூறி அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். அந்த முத்தம் ஒரு புனிதமான வாக்குறுதியைப் போலிருந்தது. மீரா மெல்ல அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். அவனது இதயத் துடிப்பு அவளுக்கு ஒரு தாலாட்டு போல ஒலித்தது. ஆகாஷ் அவளது கூந்தலை வருடிவிட்டான். மீரா, ஒரு நிமிஷம் இங்க பாரு என்று கூறி அவள் முன்னால் ஒரு சிறிய பெட்டியை திறந்தான். அதில் ஒரு மெல்லிய தங்க ஊசி இருந்தது. இது உனக்கான பரிசு. நீ தைக்கிற ஒவ்வொரு துணியும் உலக புகழ்பெற்றதாக மாறட்டும். ஆனா என் இதயத்தை மட்டும் நீ உன்னோட காதலால ஏற்கனவே தைச்சு வச்சிட்ட என்று கவித்துவமாகச் சொன்னான். மீரா சிரித்தாள். அந்தச் சிரிப்பு அந்த இரவின் அழகை கூட்டியது. நீங்க பிசினஸ் பண்றதை விட கவிதை நல்லா எழுதுவீங்க போல இருக்கே என்று குறும்பாக கேட்டாள். ஆகாஷ் அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்து கொண்டான். காதல் யாரையும் கவிஞனாக்கும் மீரா. குறிப்பா உன் மாதிரி ஒரு தேவதை கூட இருக்கும்போது என்று அவளது காதோரம் கிசுகிசுத்தான். மெழுகுவர்த்திகளின் ஒளி மெல்ல அணைந்தது. நிலவொளி ஜன்னல் வழியாக உள்ளே வந்து அவர்களை ஆசீர்வதித்தது. ஒரு மோதலில் தொடங்கிய அந்த பயணம் துரோகங்களை முறியடித்து தியாகங்களால் உறுதி செய்யப்பட்டு இன்று ஒரு ஆழமான காதலில் சங்கமித்தது. அந்த அறையில் மௌனம் நிலவியது. ஆனால் இரு ஆத்மாக்களும் ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையின் அத்தியாயத்தை தைக்கத் தொடங்கியிருந்தன. காதல் கதிர் சிறப்பு அத்தியாயம். விழிகளில் ஒரு கவிதை. திருமணமாகி சில மாதங்கள் கடந்திருந்தாலும் ஆகாஷிற்கும் மீராவிற்கும் இடையிலான அந்த ஈர்ப்பு இன்னும் குறையவில்லை. அன்று இரவு ஒரு பெரிய பிசினஸ் பார்ட்டியில் இருந்து இருவரும் வீடு திரும்பியிருந்தனர். மீரா ஒரு நேர்த்தியான கருப்பு நிற பட்டு புடவையில் தேவதை போல தெரிந்தாள். அந்த புடவையை அவளே வடிவமைத்திருந்தாள். வீட்டிற்குள் நுழைந்ததும் ஆகாஷ் தனது கோட்டை கழற்றிவிட்டு சோபாவில் சாய்ந்தான். மீரா அவனுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். என்ன ஆகாஷ், ரொம்ப டயர்டா இருக்கீங்களா என்று மெல்ல அவனது தோளை தொட்டு கேட்டாள். ஆகாஷ் அவளது கையை பிடித்து இழுத்து அவளை தன் மடியில் அமர வைத்துக் கொண்டான். மீரா திடுக்கிட்டு, ஆகாஷ், யாராவது பார்த்திட போறாங்க என்று பதறினாள்.
யாரு பார்ப்பாங்க மீரா? இது நம்ம வீடு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அந்த பார்ட்டில எல்லாரும் உன்னையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்தது தெரியுமா? என்று அவளது இடையை இன்னும் பலமாக அணைத்து கொண்டான். மீரா அவனது சட்டை காலரைச் சரிசெய்தபடி சிரித்தாள். உங்களுக்கா பொறாமை? நீங்க தான் அந்த பார்ட்டியோட கிங். ஆனா உங்க கண்ணு மட்டும் ஏன் வேற எங்கேயோ இருந்தது? என்று குறும்பாக கேட்டாள். ஆகாஷ் அவளது முகத்தை நெருங்கி வந்தான். அவனது மூச்சுக்காற்று அவளது கன்னங்களில் பட்டது. ஏன்னா, அங்க இருந்த வைர நகைகளை விட உன் கண்ணுல இருக்கிற அந்த தெளிவு தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. மீரா, உனக்கு ஒன்னு தெரியுமா? நான் உன்னை பார்க்கிற ஒவ்வொரு முறையும் எனக்குள்ள ஒரு பயம் வரும். மீரா ஆச்சரியத்துடன் கேட்டாள். பயமா? எதுக்கு? உன்னை இழந்துடுவேனோன்ற பயம். என் அப்பா செஞ்ச தப்புக்கு நீ என்னை வெறுத்திருக்கலாம். ஆனா நீ என்னை ஏத்துக்கிட்ட. இந்த உலகத்துல எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய விருது நீதான் என்று கூறி அவளது நெற்றியில் ஒரு மென்மையான முத்தமிட்டான். மீராவின் கண்கள் கசிந்தன. அவள் அவனது மார்பில் தலை சாய்த்து கொண்டாள். ஆகாஷ், நீங்க எனக்கு கொடுத்தது வெறும் வாழ்க்கை மட்டும் இல்ல, ஒரு கௌரவம். என் அப்பா இறந்தப்போ நான் அனாதையா உணர்ந்தேன். ஆனா இன்னைக்கு உங்க மார்புல சாய்ஞ்சிருக்கும்போது எனக்கு இந்த உலகமே பாதுகாப்பா இருக்குற மாதிரி இருக்கு. அவள் மெல்ல நிமிர்ந்து அவனது கண்களை பார்த்தாள். ஆகாஷ், ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நாம ஏன் ஒரு சின்ன குழந்தையை தத்தெடுக்க கூடாது? ஒரு அனாதை இல்லத்துல இருந்து ஒரு பொண்ணை அழைச்சுட்டு வரலாம். அவளுக்கு நம்ம அன்பை கொடுக்கலாம் என்றாள் மீரா. ஆகாஷின் கண்கள் விரிந்தன. அவன் அவளது கைகளை முத்தமிட்டான். மீரா, உன்னோட இந்த தாராள மனசு தான் என்னை உன் அடிமையாக்குது. நிச்சயமா. நாம ஒரு குழந்தையை தத்தெடுப்போம். அவளுக்கு உன் பேரை வைப்போம். அவளும் உன்னை போலவே ஒரு சிங்க பெண்ணா வளரணும் என்றான் நெகிழ்ச்சியுடன். நிலவொளி ஜன்னல் வழியாக உள்ளே வந்து அவர்கள் இருவரையும் வருடியது. ஆகாஷ் அவளது காதோரம் மெல்ல ஒரு ரகசியத்தை சொன்னான். மீரா, நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவு சொல்லு. நாம 2 பேரும் மட்டும் எங்கேயாவது தூரமா போகலாம். செல்போன் இல்ல, பிசினஸ் இல்ல. வெறும் நீயும் நானும் மட்டும் என்றான். மீரா அவனது கழுத்தை கட்டிக்கொண்டாள். எங்க வேணும்னாலும் கூட்டிட்டு போங்க. ஆனா உங்க இதயத்தை விட்டு மட்டும் எங்கேயும் அனுப்பிடாதீங்க என்றாள். ஆகாஷ் அவளை அப்படியே அள்ளிக்கொண்டு அறைக்குள் நடந்தான். அந்த இரவில் மௌனம் இருந்தது. ஆனால் அந்த மௌனத்திற்கு பின்னால் ஒரு தீராத காதலின் சங்கீதம் ஒலித்துக் கொண்டிருந்தது. காதல் கதிர். சிறப்பு அத்தியாயம். கொடைக்கானல் குளிரில் ஒரு கதகதப்பு. கொடைக்கானலின் பனிமூட்டம் அந்த மலைப்பிரதேசத்தை ஒரு வெள்ளை நிற போர்வைக்குள் ஒளித்து வைத்திருந்தது. மரங்களின் இலைகளில் இருந்து பனித்துளிகள் மெல்ல நழுவி தரையில் விழுந்தன. ஆகாஷ் தனது பிரத்யேக எஸ்டேட் பங்களாவில் மீராவுடன் அமர்ந்திருந்தான். வெளியே குளிர் வாட்டியது. ஆனால் பங்களாவின் உள்ளே எரிந்து கொண்டிருந்த நெருப்பு ஃபயர்பிளேஸ் அந்த அறைக்கு ஒரு மென்மையான கதகதப்பை தந்தது. மீரா ஒரு மென்மையான கம்பளி ஆடையைச் சுற்றிக்கொண்டு ஜன்னல் வழியாக தெரிந்த அந்த பனிப்பொழிவை பார்த்து கொண்டிருந்தாள். ஆகாஷ் பின்னால் வந்து அவளை அணைத்து கொண்டான். அவனது கைகள் அவளது தோள்களை வருடின. மீரா, இந்த குளிரில கூட நீ இவ்வளவு அழகா எப்படி இருக்க? இந்த பனிமூட்டம் கூட உன் முகத்தை பார்க்க தான் கீழே இறங்கி வந்திருக்கு போல என்று காதோரம் கிசுகிசுத்தான். மீரா மெல்லத் திரும்பி அவனை பார்த்தாள். அவளது கன்னங்கள் குளிரால் இன்னும் சிவந்து போயிருந்தன. ஆகாஷ், நீங்க எப்பவும் இப்படித்தான் பேசுவீங்களா? பிசினஸ்ல இருந்த அந்த பழைய ஆகாஷ் எங்க போனாரு? என்று சிரித்துக்கொண்டே கேட்டாள். ஆகாஷ் அவளை தூக்கிக் கொண்டு சோபாவில் அமர்ந்தான். அந்த ஆகாஷ் செத்துட்டான் மீரா. இப்போ இருக்கிற ஆகாஷுக்கு தெரிஞ்சது எல்லாம் உன்னோட இந்த சிரிப்பு மட்டும்தான். ஆமா, நீ ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் தர்றேன்னு சொன்னியே, அது என்ன? என்று அவளது கண்களை உற்று பார்த்தான். மீரா ஒரு நிமிடம் மௌனமானாள். அவளது இதயத் துடிப்பு அவளுக்கே கேட்டது. அவள் மெதுவாக தனது பையிலிருந்து ஒரு சிறிய காகிதத்தை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். அது ஒரு மருத்துவ பரிசோதனை அறிக்கை. ஆகாஷ் அதை படிக்கத் தொடங்கினான். அவனது கண்கள் விரிந்தன. ஒரு நிமிடம் அவனுக்கு மூச்சே நின்றுவிட்டது போலிருந்தது. மீரா, இது நிஜமா? என்று தழுதழுத்த குரலில் கேட்டான். மீரா கண்ணீர் மல்க தலையாட்டினாள். ஆமாம் ஆகாஷ், நம்ம காதலோட சாட்சியா ஒரு குட்டி உயிர் நம்மகிட்ட வரப்போகுது.
நாம தத்தெடுக்க நினைச்ச அந்த குழந்தைக்கு முன்னாடி நமக்காக ஒரு வாரிசு உருவாகியிருக்கு என்றாள். ஆகாஷ் அப்படியே உறைந்து நின்றான். பிறகு மீராவை மிக மென்மையாக அணைத்து கொண்டான். அவனது கண்ணீர் அவளது தோளில் விழுந்தது. மீரா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இதுதான். என் அப்பாவோட பாவங்களை எல்லாம் துடைக்க ஒரு பரிசுத்தமான உயிர் நம்ம வீட்டுக்கு வருது என்று கூறி அவளது கைகளை தனது கன்னத்தில் வைத்துக்கொண்டான். அன்றிரவு அவர்கள் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். எதிர்காலத்தை பற்றிய கனவுகள், அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம், அவளை எப்படி வளர்க்கலாம் என 1000 ஆசைகள். ஆகாஷ், அவளுக்கு என் அப்பாவோட பேரை வைக்கலாமா? இல்லன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு அழகான தமிழ் பேர் வைக்கலாமா என்று கேட்டாள் மீரா. நிச்சயமா மீரா, அவ நம்ம 2 பேரோட அடையாளமா இருப்பா. ஆனா இப்போ நீ ரொம்ப கவனமா இருக்கணும். இனிமே தையல் மெஷின் முன்னாடி ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது, புரியுதா என்று ஒரு கண்டிப்பான கணவனாக மாறினான் ஆகாஷ். மீரா சிரித்தாள். ஆகாஷ், நான் ஒரு தையல்காரி. என் குழந்தைக்கு நானே தான் முதல் ஆடையை தைப்பேன். அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம் என்றாள் பிடிவாதமாக. ஆகாஷ் அவளது நெற்றியில் முத்தமிட்டான். சரி, ஆனா என் மேற்பார்வையில தான் நீ எதையும் செய்யணும். இப்போ வா, நிலாவை பார்த்துக்கிட்டே தூங்குவோம் என்று கூறி அவளை தனது மார்போடு அணைத்து கொண்டான். வெளியே பனி பொழிந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த அறையில் ஒரு புதிய விடியலுக்கான சூடு இருந்தது. ஆகாஷ் மீரா காதல் இப்போது ஒரு முழுமையை அடைந்திருந்தது. ஒரு விபத்தில் தொடங்கி பல வழிகளை கடந்து இப்போது ஒரு புதிய உயிருடன் அவர்கள் பயணம் தொடர்ந்தது. காதல் கதிர் சிறப்பு அத்தியாயம். மழலை மொழியில் ஒரு புதிய ராகம். காலத்தின் சக்கரம் சுழன்றது. ஆகாஷ் மற்றும் மீராவின் மாளிகையில் இப்போது தையல் இயந்திரத்தின் சத்தத்தை விட ஒரு குட்டி பாப்பாவின் சிரிப்பு சத்தம் தான் அதிகம் கேட்டுக்கொண்டிருந்தது. அவர்களின் மகளுக்கு நிலா என்று பெயரிட்டிருந்தனர். அவள் பார்ப்பதற்கு அப்படியே மீராவைப் போலவே துருதுருவென இருந்தாள். ஆனால் ஆகாஷின் அந்த பிடிவாதமான குணம் மட்டும் அவளுக்கு அப்படியே வந்திருந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஆகாஷ் தனது லேப்டாப்பில் மூழ்கியிருந்தான். மீரா அருகில் அமர்ந்து நிலாவிற்கு ஒரு குட்டி பட்டு பாவாடையை தைத்துக் கொண்டிருந்தாள். நிலா தரையில் அமர்ந்து வண்ண வண்ண துணி துண்டுகளை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தாள். மீரா, இங்க பாரேன், நிலா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு என்று ஆகாஷ் சிரித்துக்கொண்டே சொன்னான். நிலா ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்து தனது பொம்மைக்குச் சுற்றி கொண்டிருந்தாள். அவளது குட்டி விரல்கள் துணியை கையாளும் விதம் அப்படியே மீராவை பிரதிபலித்தது. பார்த்தீங்களா ஆகாஷ், அவ ரத்தத்துலையே அந்த தையல் கலை இருக்கு. அவளும் என்னைப் போலவே ஒரு பெரிய டிசைனரா வருவா என்று பெருமையுடன் சொன்னாள் மீரா. ஆகாஷ் எழுந்து வந்து நிலாவை தூக்கிக் கொண்டான். அவளது கன்னத்தில் ஒரு முத்தமிட்டு, என் மகளுக்கு என்ன ஆகணும்னு தோணுதோ அதுவாகட்டும். ஆனா அவளோட முதல் டிசைன் அவங்க அப்பாவுக்கு தான் இருக்கணும், புரியுதா நிலா குட்டி? நான் நிலா தனது மழலை மொழியில் ஏதோ சொல்லிச் சிரிக்க அந்த அறையே மகிழ்ச்சியில் திளைத்தது. சிறிது நேரத்தில் நிலா உறங்கிப் போனாள். ஆகாஷ் அவளை தொட்டிலில் படுக்க வைத்துவிட்டு மீராவின் அருகில் வந்தான். மீராவின் கைகளை பற்றிக் கொண்டான். அவனது பார்வையில் ஒரு மென்மையான காதல் தெரிந்தது. மீரா, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கசப்பான சம்பவத்துல நம்ம குடும்பங்கள் பிரிஞ்சது. ஆனா இன்னைக்கு இந்த நிலா குட்டி மூலமா எல்லாமே சரியாகிடுச்சுன்னு தோணுது. என் அப்பா செஞ்ச தப்புக்கு நான் பட்ட வருத்தம் எல்லாம் இப்போ இவளை பார்க்கும்போது மறைஞ்சு போகுது என்றான் ஆகாஷ் நெகிழ்ச்சியுடன். மீரா அவனது தோளில் தலை சாய்த்து கொண்டாள். ஆகாஷ், கசப்பான கடந்த காலத்தை நாம எப்போவோ கடந்து வந்துட்டோம். இப்போ நாம வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு அழகான கவிதை. நீங்க எனக்கு கொடுத்த இந்த அன்பு, இந்த குடும்பம், இதுதான் நான் கேட்ட மிகப்பெரிய வரம். ஆகாஷ் அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்து கொண்டான். மீரா, உன்னோட அந்த தையல் ஊசி என் இதயத்தை தைச்ச அன்னைக்கு தான் என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதா மாறுச்சு. நாம இன்னும் பல வெற்றிகளை பார்ப்போம். ஆனா இந்த நிலா குட்டியோட சிரிப்பு தான் நம்ம வாழ்க்கையோட நிரந்தர வெற்றி என்றான். ஜன்னலுக்கு வெளியே சூரியன் மெல்ல மறையத் தொடங்கியது. மாலையின் பொன்னிற ஒளி அந்த அறைக்குள் பரவியது. ஆகாஷ் மற்றும் மீராவின் காதல் இப்போது ஒரு முதிர்ந்த ஆழமான பந்தமாக மாறியிருந்தது. அவர்கள் இருவரும் சேர்ந்து நிலாவின் தொட்டிலை மெல்ல ஆட்டினர்.
அந்த தொட்டிலில் ஆடிக்கொண்டிருந்தது வெறும் ஒரு குழந்தை மட்டுமல்ல, அது ஒரு தீராத காதலின் சாட்சி, ஒரு உழைப்பின் வெற்றி மற்றும் ஒரு புதிய தலைமுறையின் நம்பிக்கை.